வள்ளுவன் திரைப்படத்தின் ஆடியோ டீசர் வெளியீட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி அனைத்து உறவுகளுக்கும், யார சொல்றதுன்னு தெரியல, ஜாம்பவான்கள். இந்த மழையிலையும் ஒவ்வொருத்தரும் வந்து சாதாரணமா சொல்ல முடியாது, அப்படியாப்பட்ட பொக்கிஷங்கள் எல்லாருமே அத்தனை பேரும் இந்த காத்து மழை கூட பொருட்படுத்தாம இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நேரத்தில் வந்திருக்காங்கன்னா இதுதான் உண்மையான அன்பு. இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே அன்புக்காக தான் வந்திருக்காங்க எல்லாருமே. அதனால எல்லாருக்குமே வந்துட்டு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ சார், வெரி வெரி தேங்க்யூ சார். வள்ளுவன் இந்த கதையை ஒரு குரலோட பேஸ்ல பண்ணியிருக்கேன். கொலையிற் கொடியாரை வேந்துறுத்தல் பைக்குள் களை கட்டதனோடு நேர். ஒரு குரலோட பேசு. எவன் ஒருவன் நாட்டில் அநீதி செய்கின்றானோ அவனை கொலை செய்வது தர்மமாகுமே தவிர அதர்மம் ஆகாது வள்ளுவர் சொல்றாரு. நற்பெயரை காப்பதற்கு கலைப்பெயரை எப்படி பிடிங்கி எறியுமோ அதற்கு சமன்னு சொல்றாரு. வந்துட்டு ஆக்சுவலா இந்த பேஸில் தான் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு த்ரில்லர் ஸ்கிரிப்டா, கமர்ஷியல் த்ரில்லரா, எல்லாமே வந்துட்டு என்டர்டைன்மெண்டா இருக்க மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு கேட்டா அண்ணல் அம்பேத்கர் சட்ட கடவுள். ஆக்சுவலா அவர் எழுதப்பட்ட சட்டங்கள் எல்லாமே தப்பு பண்ணவன் தப்பிக்க கூடாது, அப்பாவிகள் தண்டிக்க கூடாதுன்னு தான் இந்த சட்டங்கள் ஏற்றப்பட்டாரு. ஆனா இன்னைக்கு யாருமே வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை இன்னைக்கு யாருமே வந்துட்டு படிக்கிறது இல்லை. அதுக்குள்ள இருக்க ஓட்டைகள் மட்டுமே படிச்சு இன்னைக்கு வந்து தப்பு பண்றதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகளை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி அதோட பாதிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயமும் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இன்னைக்கு நாடு சீரழிஞ்சிட்டு இருக்குன்னு கேட்டா முக்கிய காரணம் என்னன்னா, இந்த சட்டங்கள் வந்துட்டு மக்களுடைய பாதுகாக்க ஏற்றப்பட்ட இந்த சட்டம் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய யாருக்கிட்ட இந்த சட்டத்தை ஒப்படைச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த நாட்டை சீரழிச்சிட்டு இருக்காங்க. சட்டத்துக்கு வெளியில இருக்கிற தப்பு பண்ணா சட்டத்தை கையில் வச்சிருக்க தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா சட்டத்தை கையாடுற பசங்க எல்லாம் தப்பு பண்ணா இவங்களுக்கு எல்லாம் தண்டனை யாரு கொடுக்குதுன்னு தெரியல. இதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய வேதனை வழிகள் தான் இந்த படமும் பண்ணியிருக்கேன். ஓகே, மகிழ்ச்சி. இதோட முடிச்சுக்கிறேன். என்னுடைய நன்றி உரையெல்லாம் நான் அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்கேன். வள்ளுவன் இந்த குரலோட பேசல் தான் வந்து இந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருக்கேன். ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. இதோட வழிகள் நிறைந்தது. நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்தருமே சரி, இதோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னு கேட்டா நம்ம குடும்பத்துல, நம்ம எதிர் வீட்டுல, நம்ம வீட்டுல, பக்கத்து வீட்டுல, குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரும் பாதிக்கப்பட்ட இந்த வழிகளை தான் இந்த ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அற்புதமான ஸ்கிரிப்ட். நம்ம கடந்து வந்தது, நம்ம தினம் பாக்குறது, நம்ம தினம் இந்த பாதிப்புகளை பத்தி பேசிட்டு இருக்கிறது, அப்படியாப்பட்ட ஒரு கருவை தான் வச்சுக்கிட்டு இந்த திருக்குறள் பேஸ்ல வந்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ட்ரெய்லரால உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். மகிழ்ச்சி. என்னுடைய நன்றி உரை வந்து அடுத்ததை நான் பேசிக்கிறேன். முடிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. மேடையில் இருக்கிற ஃபிலிமில் இருக்கிற ரொம்ப சீனியர் டெக்னீஷியன்ஸ், அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க, படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இது ஆடியோ லான்ச் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கிறேன், ஏன்னா இன்னும் நிறைய பேர் பேசணும். இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது வந்து இந்த ஹீரோனால. அவர் தான் என்னை ரெஃபர் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ சார். அவர் என்னை ரேண்டமாக கால் பண்ணி என்னோட முந்தின படங்கள் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசரை மீட் பண்ணும்பொழுது டைரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் கொடுக்குறேங்க, இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சங்கர் சார், சார் தேங்க்யூ. அப்புறம் ஷைலு சார், ஒரு ப்ரொடியூசரா அவர் சொன்ன மாதிரி தமிழ் சினிமா வாழ வைக்க வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். அந்த மாதிரி அவர் நிஜமாவே நிறைய படங்கள் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவோட வந்திருக்காரு. ஸோ அப்படி வரும்போது நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, மியூசிக் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுல ஒருத்தர் அவரை ரெஃபர் பண்ணாரு, டாக்டர் மேரி சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க திருவாரூர்ல வந்து ஒரு ஸ்கூல் பிரின்சிபலா இருக்காங்க, வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். அவங்கள வந்து அவர் ரெஃபர் பண்ணாரு. நான் சொந்தக்காரர் யாரா இருப்பாங்கன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா அவர் ரேண்டமா ஃபேஸ்புக்ல அவங்க எழுதி அவங்களோட தமிழோட எழுத்துக்கள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஷைலு சார். அந்த மாதிரி நிறைய பேரை வந்து இதுல வாய்ப்பு கொடுங்க, யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுங்க, நல்ல திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஷைலு சார் நிறைய பேரை இந்த படத்துல இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சது. சினிமால ஸ்வஸ்திகான்னு ஒருத்தவங்க பாடியிருக்காங்க, சங்கவின்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்காங்க, டாக்டர் மேரி சுரேஷ் எழுதியிருக்காங்க, மெட்ராஸ் மீரான் அப்படின்னு ஒருத்தர் கானா பாட்டு எழுதியிருக்காரு, அப்புறம் அந்தோனி தாசன் அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ரினோன்டு ஆர்டிஸ்ட்
ப்ளஸ் ஒரு அப்கமிங் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க. அதுக்கு சைலு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மற்றபடி 3 சாங் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ படம் பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு பாடல் அரங்கு அதிரட்டுமே விசில் பார்க்கட்டுமேன்ற மாதிரி இந்த திரையரங்கு நிறைஞ்ச ஒரு இடத்த பார்க்கப்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வள்ளுவன் குழுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். வள்ளுவன் வந்து படமாக தயாரிப்பு வந்து நான் உள்ளே இருந்தேன். ஸோ டைரக்டர் சங்கர் சாரதி நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு படத்தில் வந்து நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்து சேர்த்தாரு. சங்கர் சார், ஐ கெஸ் நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கப்போ ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாமே முக்கியமாக சொல்லணும். கேமராமேன் சுரேஷ் பாபு ரொம்ப அமைதியாக இருப்பார். மியூசிக் ரைடர் அஸ்வத் கூட நான் வரப்போ தான் பேசிட்டு இருந்தேன். அவ்வளோ விஷயம் பட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது சார். பர்டிகுலர் அந்த லாஸ்ட் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. டெக்னீஷியன்ஸ் சொல்லணும். அப்புறம் மேனேஜிங், இந்த படத்தில் வந்து பண்ண தயாரிப்பு நிர்வாகிகள் எல்லாமே வந்து நண்பர்கள் தான் வந்து குழுவாக சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் ரைட்ஸ் பாஸ்கரனால் இந்த மாரியப்பன் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கோஆர்டினேஷனே ரொம்ப அழகாக இருந்தது இந்த படத்தில். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் சொன்னோம் சேரன், வாவ், எமோஷன்ஸ் ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அந்த சாங் லாஸ்ட் சாங் இன்னும் என் கண்ணிலே நிற்குது. யூடியூப் மேம், எங்களுடைய தமிழ்நாட்டோட ஐஸ்வர்யா ராய்ன்னு சொல்லுவோம். ரொம்ப அழகாக இருக்கீங்க ஃப்ரேமில், இன்னும் அழகா. இந்த படத்தில் இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய என்ன சொல்லலாம்னா ப்ரேயர்ஸ். இன்னொன்று நீங்கள் நிறைய பெரிய இடத்துக்கு வரணும். அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னா ப்ரொடியூசர்ஸ் ஷைலு அண்ணா, ராஜு அண்ணா, பாலா அண்ணா எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன். அவங்க எல்லாமே பார்க்குறப்போ அப்படி தான் பேசுவாங்கன்னு பார்த்தா அப்படி இல்லை. ரொம்ப சிம்பிளா கலோக்கியலா இப்போ எப்படி பேசுறாரோ அது மாதிரி தான் இப்போ லைவாக இருப்பாங்க. பாலாவா இருக்கட்டும், ஷைலு அண்ணா, ராஜு அண்ணா, அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போனாலே அவ்வளோ பாசிட்டிவ் இருக்கும். இப்போ பாலா நான் வந்தோடனே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படத்தை எடுத்தவங்களுக்கும் சாப்பாடு போட்டவங்களுக்கும் நன்றி அப்படின்னு. அது உள்ள இருந்து வந்தது. ஏன்னா ஆக்சுவலாக வந்து ப்ரொடக்ஷன் அவங்களோட ப்ரொடக்ஷன் அந்த அளவு இருந்தது. எல்லாரும் யார் வேணா வந்தாலும் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் எல்லாம்ன்றது அதை தான் திருப்பி சொல்லிட்டே இருப்பார். படம் நீங்கள் எப்படி எடுங்க சங்கர், பிரச்சனை இல்லை, வந்தவங்களாம் நல்லா சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். மெயினாக வந்து சம்பளம் கரெக்டாக ஆன் டைமுக்கு போன ஒரு ப்ரொடக்ஷன் எனக்கு நல்லா தெரியும். ஷைலு அண்ணா, தேங்க்ஸ் ஃபார் தட். எல்லாருக்கும் கரெக்ட் டைமில் பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு சான்ஸ் கிடச்சி மிஸ் ஆயிடுச்சுன்னு என்னன்னு தெரியல. எனிவே அடுத்தடுத்து அவங்களோட ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புறேன். வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த அரங்குக்கு வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி இன்னும் தேட்டரும் இந்த மாதிரி ஃபுல்லாகி அவங்க கலெக்ஷன் நல்லாகி அவங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறைய படங்கள் எடுக்க அறுபடை முருகனே நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வள்ளுவர் அவர் ஒரு உதாரணம் அவர் வேண்டிய கதைக்கு சொன்னார், கொலை பண்றது நியாயம்னு. ஆனா அதே வள்ளுவர் சொன்னார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விட. இன்னா செய்தாரை, உனக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணா அவங்களுக்கு திருப்பி நன்மையை பண்ணு. இயேசுபிரான் ஒரு கண்ணத்தை வச்சு இன்னொரு கண்ணத்தை காட்டுனாரு. நம்ம தமிழ்ல அடிய வாங்கிட அமைதியா சரியன்னா. வள்ளுவன் துன்பம் செய்தவனுக்கு நீ இன்பம் செய் என்று சொன்ன வள்ளுவன் பெயரை வைத்து கொலைகார படம் எடுத்திருக்கார். அந்த வள்ளுவன் கொலை பண்றான். எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது வள்ளுவன். ஆனா தம்பி என்ன பாராட்டணும்னா, இன்னைக்கு போற இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா எல்லா படமும் 75% இங்கிலீஷ் டைட்டில், எல்லாம் இங்கிலீஷ். தமிழே காணாம போயிடுச்சு. இது தமிழ்நாடுன்ற கேள்வியே வந்துடுச்சு, இங்கிலீஷ். ஆனா அதுல புனிதமான உலகமே போற்றுகிற, தமிழை போற்றுகிற வள்ளுவன் பெயரை இந்த பெயரை வச்சிய சங்கர் பாராட்டுகிறேன். ஏன்னா அவன் இந்த தந்தையார் பெற்றவன். ஒரே என்னன்னா, நான் ஒன்னாரப்பேட்டை, அவன் தண்டையார்பேட்டை, 2 பேட்டையும் ஒன்னாயிடுச்சு. அதனால்தான் நான் வந்தேன். இன்னொரு திருப்தி என்ன அடைஞ்சேன்னா, வருத்தம் இருந்தது. வள்ளுவன் பெயரை சொல்லி கொலைகார படம் எடுத்திருக்காரு, கிரைம் சப்ஜெக்ட். ஆனா டீசர் பிரமாதம், ட்ரெய்லர் பிரமாதம், பாட்டு பிரமாதம், எடிட்டிங், மியூசிக் நல்லா இருந்தது. அஸ்வத்தா பியூட்டிஃபுல். 3 சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல எதிர்காலம் இருக்குது. அதுக்காக அடுத்த படம் வந்தா கோடிக்கு போயிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துங்க.
ஒரு ஹீரோ 5 லட்சம் வாங்கிட்டு ஒரு படம் நடிச்சார். அது டைரக்டர் திறமை தான் படம் வெற்றி பெறது. முதல்ல ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். டைரக்டருடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி களிமண்ணை பொம்மையாக்கி கொடுக்கிறார். அதான் ஹீரோ. அப்படி ஆக்கின அந்த படம் வெற்றி பெற்றுச்சு. ஃபர்ஸ்ட் பிக்சர். 2வது படத்தில் அந்த ஹீரோவை கேட்டா 2 கோடி சம்பளம் கேட்டார். 2 கோடி. அக்கிரமம். அதனால ஒரு நியாயம் என்ன இருந்தாலும் ப்ரொடியூசரை வாழணும். இந்த ப்ரொடியூசர் சொன்னார், நான் தொழிலாளர்களை வாழ வைப்பதற்காக தமிழ் படம் எடுத்தேன்னார். மகிழ்ச்சியா இருந்தது. தொழிலாளி வாழ்ந்தா முதலாளி வாழ்ந்தா தொழிலாளி வாழ்வான். தொழிலாளி நல்லா இருக்கான்னா முதலாளி நல்லா இருக்கான்னு அர்த்தம். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் அதான் லாலி வச்ச ஆளி. முதலாளி தொழிலாளி. ஆகவே இந்த படத்தினுடைய டீசர் 3 சாங் பிரமாதம். நல்லா பண்ணிருந்தாங்க. கிரைம் சப்ஜெக்ட். அது மட்டும் இல்ல, சட்டத்தின் ஓட்டைகளை பற்றி எடுத்து சொன்னார். அதாவது பணம் இருந்தா நீதியே விலைக்கு வாங்கிடலாம். வாங்குறாங்க. இப்ப நிறைய வேலை போகுது. நீதி இப்ப நீதிபதியில பாதி ஆயிட்டாங்க. பாதிதான் நீதி, மீதி எல்லாம் நிதி. பணம் கொடுத்தா நீங்க நிதி வாங்கிடலாம், நீதியை வாங்கிடலாம். அது எதில் பாதிக்கப்பட்டாலும் தெரியல. சங்கர் ஏதோ பாதிக்கப்பட்டாரா அல்லது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஓட்டைகளை பார்த்து மனம் நொந்து இப்படிப்பட்ட படம் எடுத்தாரா தெரியல. தம்பியுடைய எண்ணத்தையும் எழுத்தையும் நான் வாழ்த்துகிறேன். வள்ளுவம் பேரை சொன்னதுக்கு வச்சதுக்கு வருத்தப்பட்டேன்னையா, ஒரு கொலகார படத்துக்கு பேரை பார்த்தது. ஆனால் ஒன்று திருப்தி ஆயிட்டேன். ஏன்னா ரூபா நோட்டில் காந்தி பேர் தான் இருக்கு. சாராய கடைக்கு கொடுத்தாலும் அந்த காந்தி நோட்டை தான் கொடுக்குறோம். பிராந்தி கடையில் என்ன கொடுத்து வாங்குறோம்? பிராந்தி கடைக்குன்னு வேற ஏதாவது நோட்டை அடிக்கிறோம்? இல்லை, காந்தி ரூபா தான். லஞ்சம் வாங்குறாங்களே ஆபீசர்ஸ், அரசியல்வாதி, நீதி பாதி, எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த காந்தி படத்தை தான் நோட்டை தான் கொடுக்குறோம். ஆகவே இன்னைக்கு காந்தியே ஊழல்வாதி மாதிரி ஆக்கிட்டானுங்க, ஊழலுக்கு சொந்தக்காரன் ஆக்கிட்டானுங்க. இந்த படம் அரங்கு நிறைந்து எல்லாரும் நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். நான் ரொம்ப காலமா எங்க வட சென்னையில் இருக்கவங்க முன்னுக்கு வரணும். பல பகுதியிலிருந்து வர்றாங்க. என் தம்பி செல்லமணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான், அச்சீவ் பண்ணான். உதயகுமார் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார், அச்சீவ் பண்ணார். பேரரசு 3 டைரக்டருமே மிக அற்புதமா அச்சீவ் பண்ணாங்க. சினிமாவில் எல்லா காலத்திலும் அவங்களுக்குன்னு ஒரு பேர் உண்டு. என் தம்பி தேனப்பன் பல வெற்றி படங்களை தயாரித்தவன். ஆக அப்படி இந்த படம் இந்த அரங்க நிறைந்த மக்களை பார்க்கிற போது ஒன்று சங்கருக்கு, எல்லா ஹீரோவுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக வந்த வாழ்த்த வந்திருக்கீங்க. உங்க அத்தனை பேரும் வணங்கி உங்களையும் வாழ்த்தி தமிழ் சினிமா வாழ்க. நான் நடிகர்கள் வாழ்வதற்காக சொல்லல, அவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. தொழிலாளர்கள் வீடு வறுமையில் வாழக்கூடாது. தொழிலாளி நல்லா இருக்கான்னா சினிமா நல்லா இருக்கான்னு அர்த்தம். ப்ரொடியூசர் நல்லா இருக்கான்னா சினிமா ஓஹோன்னு இருக்குன்னு அர்த்தம். ஆகவே இந்த பணம் போட்ட தயாரிப்பாளர் இந்த படம் வெற்றியின் மூலமாக பொருளை மூலதனத்தை திரும்ப பெற்று மீண்டும் தமிழ் படம் எடுத்து வெற்றி ப்ரொடியூசராக வளம் வர வேண்டும். தமிழை வாழ வைக்க வேண்டும். இனி இப்படி தமிழ் டைட்டிலா வைங்க. நான் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அவருடைய தகப்பனார் முத்தமிழர் மாறிஞர் கலைஞர், அவர் காலத்தில் இப்படிதான் இங்கிலீஷ்ல பேர் வச்சாங்க டைட்டில். நாங்களாம் அப்ப ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரியா இருந்தேன். தலைவர் நாங்கள்லாம் போய் இப்படி தமிழே மறந்துட்டாங்க, இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறாங்களே போது அவர் சரி போ அப்படின்னார். அருமையான ஒரு வேலை பண்ணார். எப்படி பண்ண அந்த ப்ரொடியூசரை திருத்தலாம்? டைரக்டர், ப்ரொடியூசர் யாரும் பேர் வைக்கிறது இல்லை, இதெல்லாம் டைரக்டர் சம்பந்தப்பட்டதுதான். தமிழ் பெயர் வைக்க என்ன பண்ணணும்னு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு யோசனை பண்ணார். சிறுமுதலீட்டு படங்கள் தமிழில் பெயர் வைக்கிற சிறுமுதலீட்டு படங்களுக்கு மானியம்னார். மானியம்னா ஒரு படத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தார்.
எப்போ தமிழ் பெயர் வைத்தால் அதுல விரசம் இருக்கக்கூடாது, கற்பழிப்பு ஓவரா இருக்கக்கூடாது, வெட்டு குத்து இருக்கக்கூடாது, அராஜகம் இருக்கக்கூடாது. அப்படி படம் எடுத்தீங்கன்னா 3 லட்சம் கொடுத்தாரு. எல்லாம் தமிழ்ல பேர் வைக்கணும். எல்லாருமே தமிழ்ல பேர் வைக்க ஆரம்பிச்சான். பெருமுதட்டு படக்காரன் கூட தமிழ்ல பேர் வச்சு நிதி வாங்கினான். அப்புறம் ஜெயலலிதா வந்து அதை 5 லட்சம் ஆக்கினாங்க. பிறகு கலைஞர் கடைசியில் அதை 7 லட்சம் ஆக்கினார். பிறகு இன்ன வரைக்கும் ஒரு 7-8 வருஷமா அது கொடுக்காம இருக்காங்க. இடையில அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் ஒரு 40 பேர் 50 பேர் கொடுத்தாரு. இப்போ பல வருடமா விட்டு போன படங்களுக்கெல்லாம் மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நிதி கொடுக்க போறாங்க. சிறுமுதட்டு படங்களுக்கு தமிழில் பெயர் வையுங்கள், தமிழை வாழ வைப்போம், நாமும் வாழ்வோம். இந்த படம் வள்ளுவன், இந்த உலகம் அறிந்த வள்ளுவன். ஒரு மிக சிறப்பான ஒரு ட்ரெய்லரை பார்த்தோம். ராஜன் சார் உண்மையை கரெக்டாக சொன்னார். இன்னா செய்தாரை ஒரு தலைவர் நான் நன்மையும் செய்து விடல். அது வந்து சும்மா தப்பு பண்ணுறவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் இப்போ நம்ம போகிற போக்கில் டப்புன்னு பின்னாடி ஒன்று அடித்தோன்னா அவன் நம்ம அடிக்காமல் போகிறது நான நன்மையும். சும்மா நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னு அவனை சும்மா விட முடியுமா? அதை தான் அதுக்கும் வள்ளுவன் ஒரு குரல் எழுதியிருக்கிறார் ராஜன் சார். நீங்கள் பள்ளிக்கூடம் வேறு வச்சு நடத்துறீங்க. நீங்க எப்படி போய் வந்து இது பாரிஸ் கார்னர்ல கடையா பூக்குந்து அடிச்சீங்க? சாதாரண அடியா? அது என்ன? ஏன் நீங்க அப்போ நானும் நன்மையும் செய்யல? சொல்லுங்க தலைவா. ஆளுக்கு ஒரு நீதி மேடைக்கு ஒரு பேச்சா? ஒண்ணு பாருங்க இவருக்கு. இவர் வேணா தமிழ் படத்தை கேசட்ல திருட்டு விசிடி வந்துருச்சுட்டு உள்ள பூந்து அடிப்பாரு. எப்படி தானா தனியாலா போய் அடிச்சாருங்க அவரு. அந்த அளவுக்கு வந்து திரைப்பட உலகத்தின் மேல ஒரு நல்ல இது. அதே மாதிரிதான் அந்த சமுதாயத்து மேல ஒரு நல்ல எண்ணம். சமுதாயத்தை வந்து நல்லபடியா நம்ம கொண்டு வரணும்னா தப்பு செய்யறோம்னு அவங்கங்க தண்டிக்கணும். அதுக்கு திருவள்ளுவர் இழுத்துட்டான். ஏன்னா இல்லைன்னா சென்சார்ல மாட்டிக்குவான். இவன் விவரமான நாள் தான். வள்ளுவரே சொல்லிட்டாருங்க. வள்ளுவர் பாருங்க, எல்லாருமே நம்ம கொண்டாடுறோம். ஏங்க சென்சார் நம்ம போலீஸ் இருக்கும்போது நீ போலீஸ் உடைய இடத்துல நீ இன்னொருத்தனை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். போலீஸே குற்றவாளியா இருந்தா என்ன பண்றது? பண்ற நீ எது பண்ணாலும் ஓகே. ஆக மொத்தம் இயக்குனர் சங்கத்திலிருந்து தைரியமா ஒருத்தன் வள்ளுவனை வச்சு கத்தியோட ஒரு வள்ளுவனை கொண்டாந்துருக்காங்க. கத்தி துப்பாக்கி. அவங்க எல்லாம் வந்து இப்ப வர்ற படங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணிலேயே பார்க்காத ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சுட்டு சொல்றாங்க பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம். அதை விட இது எவ்வளவு பெட்டரு. ஏதோ இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு அப்படியே கொண்டாந்து தமிழ்நாட்டில் அது என்னன்னு ஒரு பையன் கேட்கறச்சாங்க, அதுக்கு கருப்பா உருண்டையா இருக்கு என்னன்னு எனக்கும் தெரியலப்பா. அதுல இருந்து ஏதாச்சும் புகை வந்ததுன்னா அதுக்கு ஏதாவது சுடுறாங்க போடுறது பெரிய துப்பாக்கின்ட்டேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வச்சு வன்முறைகளை காட்டுறதுக்கு இந்த சினிமாக்கள்ல காட்டுற இந்த நேரத்தில் வள்ளுவனுடைய திருக்குறளை எடுத்து இன்றைக்கு நடக்கிற சில தேவையில்லாத கொலைகள், கற்பழிப்புகள், இந்த தேசத்தில் எப்படி வந்து பெண்களுக்கு வந்து இன்னும் பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, த்ரூஅவுட் இந்தியா அப்படி தான் இருக்குது. ஸோ அதிலிருந்து நம்ம சொல்கிறோம் பெண்கள் வந்து தைரியசாலிகள். என்னதான் தைரியசாலிகள்? தன்னந்தனியாக ஒரு பொண்ணு வரும்போது ஒரு 4 பேர் வந்தாங்க, எப்படி தைரியம் இருக்க முடியும்? அப்புறம் பெண்களுக்கு கையில் துப்பாக்கியோடு போகணும், இல்லைன்னா கத்தியோடு போகணும். கத்தியோட பெண்கள் போனாலும் பரவாயில்ல, அந்த கத்தியை குத்து தெரியணுமில்ல குழந்தைங்களுக்கு. அப்புறம் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்கியா? சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்ப, நீ நம்ப முடியாது. நீ பயங்கர வன்முறையாளனா இருப்ப போட்டிருக்க. மிகச்சிறந்த ஒரு கருத்தை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இந்த படத்தில் உன்னுடைய இயக்குனர் டெக்னிக் நல்லா இருந்தது. டைரக்டராக நீங்கள் இவ்வளவு கூட்டமும் வந்து உங்களை வந்து பாராட்ட வந்திருக்கும் போது நீ ஜெயிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்தவரையில் இயக்குனர் சங்கத்திலேருந்து ஒரு இயக்குனர் சாதிக்கிறாருன்னா அது எங்கள் சங்கத்துக்கு பெருமை, எங்களுக்கு பெருமை. அதே மாதிரி காலையிலிருந்து இங்கே தியேட்டர்லேயே இருந்துட்டு இருக்கிற என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர் முதல்ல வந்த உடனே என் காதை கடிச்சாங்க. என்னப்பா சீக்கிரமே வந்துட்டீங்க, சீக்கிரமே விட்டுருங்க, மழை காலமாக இருக்குன்னாங்க. இப்போ நம்மளை சீக்கிரம் விட்டாதானப்பா, அதுக்காக தான் நான் வந்து முதல்ல பேசுகிறேன்னு.
புரியுதா உங்களுக்கு? தப்பாக நினச்சிக்கூடாது. இந்த பெப்சி தலைவர் வந்திருக்காரு, எங்கள் அண்ணன் டார்ச்சர் பண்ணிடுவார் முதல்ல பேச ஆரம்பிச்சாருன்னு அவர் வேறு பயந்துட்டு உட்காந்துருக்காரு. ஆக மொத்தம் இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு 2-3 ப்ளசண்ட்டான விஷயம். மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரி குட், ரொம்ப நல்ல இசையமைப்பு பண்ணி எடுத்த உடனே ஒரு குத்து பாட்டு, அந்த சாராய பாட்டு, அது அப்படி ஒன்று வச்சுக்கிறது, அப்படி ஒன்று ஜாலியாக அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்களேப்பா. எதை பார்த்தாலும் ஒருத்தர் பப் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அது வேற. அது ஒரு டேகு குடிப்படுறது இப்போ உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டே குடிக்கிறானுங்கன்னு வேற, அது ஒரு லைன் வேற எழுதி விட்டு அதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டாந்துருக்கீங்க. பரவாயில்ல, இன்னும் குடிக்கிறவங்க குடிக்கட்டும், அப்புறம் அது குடிக்கக்கூடாதுன்னு தடுக்கிறவங்க தடுக்கட்டும். இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹீரோயின் ரொம்ப அழகா இருந்தது. ஹீரோயின் இங்கே வராதது நம்ம பேரரசுக்கு ரொம்ப குறையா இருக்கு. வந்திருக்காங்க, இங்க வந்துட்டாங்களா? பக்கத்தில் இல்லாதது குறையா இருக்கு. நான் எதை சொன்னேன்னா வந்திருக்காங்கன்றத அப்போ அவருக்கு தெரிஞ்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க 2 பேருமே. ரொம்ப கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. நீ என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்ட உடனே கட் பண்ண அந்த பாட்டு சூப்பராக இருந்தது. இவன் சிரிச்சா கொஞ்சம் மோகன்லால் மாதிரி இருக்கான் வாய். ஸோ சின்ன மோகன்லால் மாதிரி நீ வந்து நல்லா வரணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளசண்ட்டான ஃபேஸு, நல்லாவும் நடிக்க வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல வசனம் பேசுகிறீங்க, தமிழில் பேசுகிறீங்க 2 பேரும், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இங்கே மேடையில் இன்னொரு மிகப்பெரிய நடிகர், மலையாளத்திலேருந்து ஆரம்பித்து தமிழ்லையும் கலக்கிட்டு இருக்கிற தேனப்பன் நடிகர் அவர்களே. ஏன்னா அவர் என்னை பற்றி எதுவும் நடிப்பை பற்றி பேசுகிறேன்னு அவர் பின்னாடி வந்து என்னை திட்டிட போகிறான்றதுக்காக. ஏன்னா இப்போ அவர் தயாரிப்பாளர்லாம் இல்லை, பல தயாரிப்பாளரை காப்பாற்றுங்கிற நடிகராக மாறிட்டார். ஆக தேனப்பன் அவருக்கு நீங்கள் நடிச்சிருக்கீங்களா இதில்? பரவாயில்ல, நீங்கள் நடிக்காத ஒரு படத்துக்கு இங்கே வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா பெரிய நடிகர்களுக்கெல்லாம் டேட்டு கிடைக்கிறது, டைம் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா செல்வா? ஆமாம், இது ரொம்ப நன்றி சார். எங்கள் இயக்குனர் சங்க உறுப்பினருக்காக நீங்கள் வந்து மேடையில் இவ்வளோ தூரம் இருந்தது நன்றி. தம்பிக நிறைய பேர் இந்த படத்தில். அப்புறம் பரத் வந்திருக்காரு, அவர் நட்புக்காக வந்திருக்காரு. கரெக்டாக பரத் சார்? ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர். பரத் டான்ஸ் ஆடினா வந்து தமிழ்நாடே ஆடும், அந்த மாதிரி அவர் ஒன் ஆஃப் த வெரி ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட்டு. அவர் இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய படத்தை பண்ணணும் அப்படின்னு நான் எங்கள் சங்கத்து சார்பாங்க. பக்கத்துலேயே உங்கள் டைரக்டர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரை வச்சே நீங்கள் பண்ணலாம். திரும்பவும் இன்னொரு படம் பண்ணுங்கள் பழனி மாதிரி. இன்னும் நிறைய ஊர் பேர் அப்படியே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. டைரக்டருக்கு ரொம்ப குஷியாகிடுவார் அவர். போகிற போக்கில் டைட்டில் அப்படியே பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இப்படி பார்ப்பார், காரில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஊர் பேர் வச்சிடலாம், இந்த ஊர் போகிற வழியில் டைட்டில் வைக்கிற ஒரே ஆள் தம்பி பேரரசு தான். ஏன்னா செல்லுமணி சார் சொன்னீங்கன்னா அவர் யோசனை பண்ணால் கொஞ்சம் கிராண்டியர், அவர் கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் வேணும் செல்லுமணி சாருக்கு. அவருக்கு நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு ஒரு வயக்காடு இருந்தால் போது படத்தை முடிச்சுட்டு வந்துடுவேன். வயக்காடு, 4 ஆடு மாடு, ஒரு பின்னாடி ஒரு நல்ல அழகான ஒரு மலை, ஒரு ஆறு, இவ்வளோ தான் நம்ம லொக்கேஷன். ஸோ ஆமாம், கூட்டு வண்டி இப்போ கட்ட வண்டி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதாவது ரொம்ப வந்து சீரியஸாக பேசி இந்த சினிமாவில் நம்ம திருத்த போகிறோம், நம்ம வாழ வைக்க போகிறோம். இப்போ தயாரிப்பாளர் சொன்னார், உங்கள் தமிழ் சினிமாவை வாழ வைக்கிற பாவம் அவருக்கு. அவர் தெரியல, நம்ம தமிழ் சினிமாவுக்காகவே தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறத தப்பாக சொல்லிட்டாரு. தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்களும் கஷ்டப்பட்டுருக்குறோம். ரொம்ப கஷ்டப்படுறது செல்வமணி சார். ஏன்னா தினம் பஞ்சாயத்து, தினம் இந்த சினிமாவுக்கு வேற ஒரு லெவலுக்கு நம்ம சினிமாவை கொண்டு போவாங்க. வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிக்கெட் வாங்கும் போதே அந்த டிக்கெட் காசில் ஹீரோவுக்கு ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் போயிடும், டைரக்டருக்கு ஒரு பர்சன்டேஜ் போயிடும், நடித்த நடிகர்களுக்கு போயிடும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிடும், தயாரிப்பாளருக்கு காசு போயிடும். ஒரு டிக்கெட் நம்ம வாங்கும் போதே அந்த மாதிரி தமிழ் சினிமா உருவாகணும். அப்போ தான் நேர்மையாக படம் எடுக்கிறவங்க நேர்மையாக படம் எடுப்பாங்க. நல்ல படங்களுக்கு அப்பப்போ அவங்களுக்கு உண்டான வெகுமதி வந்து சேரும், லாபங்கள் வந்து சேரும். ஸோ அதை தொடர்ந்து
அந்த மாதிரி ஒரு நிலைமையை நம்ம அடையிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மிக முக்கிய ஒரு போராளியாக வந்து செல்வமணி சார் இங்கே இருக்கார். அவருக்கு நம்ம வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி நாள் கூட எங்களை நிம்மதியாக விடல. இங்கே வாங்க ஒரு மீட்டிங் இருக்குன்னு பெப்சியில் எங்களை கூப்பிட்டு வச்சு செஞ்சுட்டாரு. என்ன பண்ணுறது, அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து. சரி தீபாவளி இன்னைக்காவது நாளைக்கு ஃப்ரீயானே அப்படின்னு ஒரு ஃபோன் வரும். இல்லை அப்படி அதாவது நம்ம சினிமாவுக்கு எப்படியாவது நல்ல அடிக்கடி எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம், நானே கேட்பேன், ஏன் தம்பி இவ்வளவு டார்ச்சர் அனுபவிக்கிறேன், நீயும் தூங்கவே மாட்டியா அப்படின்னு தான் கேட்பேன் அவரை, செல்வமணி சாரை. அவர் சொல்லுவார், அண்ணே செல்வமணின்னு ஒரு பேர் எப்படி வந்தது, இந்த சினிமாவினால தான் இந்த செல்வமணிக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. அந்த சினிமாவுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் இல்லை, அதுக்காக தானே நான் இப்படி இருக்கிறேன், இப்படி செய்கிறேன்னு. ஸோ அந்த நல்ல உள்ளத்துக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம பொதுவாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏதோ சும்மா வர்றாங்க கூப்பிடுறாங்க நாங்கள் எல்லாம் வர்றோம் அப்படின்லாம். இதே நம்ம இயக்குனர் சங்கத்தில் கூட அணுதினமும் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறவர் நம்ம செயலாளர் நம்ம பேரரசு சார் சும்மாலாம் வரல, வந்து உட்காந்தாருன்னா இங்கே ஒரு 2 பேர் என்ன செலவு, யாருக்கு எங்கே ஷூட்டிங்கில் இருக்காங்க, என்ன பிரச்சனை, அவர் ஒரு பஞ்சாயத்து எடுத்து அவர் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருப்பார். இதெல்லாம் எதுக்குன்னா வி லவ் சினிமா, வி வாண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி டு பி ஃப்ரீ அண்ட் ஹாப்பி. பணம் போட்டவெல்லாம் சந்தோஷமாக பணம் சம்பாதிக்கணும், நடிக்கிறவன் வெற்றி அடையணும், இயக்குநர்கள் வெற்றி அடைய வேண்டும். நல்ல விஷயங்களை நம்ம தமிழ் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லணும், அவ்வளோதான். இதில் போய் அதை ஜாதி கீதி அதை பற்றி இதெல்லாம் உயர்ந்தவன் நீ உயர்ந்தவன் அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுருங்க. சினிமான்றது எங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. எத்தனை பேர் வந்து எத்தனை சினிமாவை வந்து நம்ம பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம், ஒவ்வொரு நடிகர்களையும் கொண்டாடி இருக்கோம், டைரக்டர்களை கொண்டாடி இருக்கோம், பாடலாசிரியர்களை கொண்டாடி இருக்கோம், இசையமைப்பாளர்களை கொண்டாடி இருக்கோம். சினிமா ரொம்ப வாஸ்ட்டுங்க. அந்த அற்புதமான சினிமாக்கள் வரிசையில் வள்ளுவன் வந்து சேரணும். இந்த படத்தோட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இவர் தம்பி வந்து அவங்களுடைய தாயார் எப்படி கஷ்டப்பட்டு என்னை ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத சொல்லி பண்ணாங்க. நிச்சயமாக உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் ஒன்றே போதும், நீ நிச்சயமாக ஜெயிச்சிருவேன். இந்த தயாரிப்பாளர்கள் வேறு வேறு இடங்கள்லேருந்து வந்து 4 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அந்த தயாரிப்பாளர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படம் ஜெயிக்கிறது மூலமாக அவங்க இப்போவே அனௌன்ஸ் பண்ணுவார் போல் இருக்கு அடுத்த படம். ஸோ தலைவரே, திருப்பி தம்பி வச்சு அடுத்த படம் பண்ணுங்க, ஒன்றும் உங்களுக்கு தப்பாகாது. டெஃபினட்டாக வாழ்த்துகள். இந்த மேடையில் வாழ்த்த வந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்தி, ஹீரோயின் உங்களுக்கும் தான் சேர்த்து, நீங்களும் நல்லா தான் நடிச்சிருந்தீங்க. அப்புறம் வில்லன்கள் யாராச்சும் ராஜேந்திர யாரும் நடிச்சிருக்கீங்களாப்பா மேலே போலீஸு. அப்புறம் இன்னொரு தம்பி என்னை வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்தார். எங்கே அவர் அவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் ஸ்ரீதர். அவரும் ஒரு வில்லனா வந்து ஏதோ கொலை பண்ணி போட்டுறீங்கன்னு நினைக்கிறேன், டெட் பாடி மாதிரி. இப்போ இது மாதிரி என்ன முதல்ல எனக்கு நான் இப்போ நல்ல வேலை சொல்லுவேன், நான் நடிக்கலை. இவங்க கூப்பிட்டேன், மறந்துட்டேன் எதுக்குப்பா கூப்பிட்றேன் நான் வாங்கினேன். ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டர், என்ன கேரக்டர்ப்பா அப்படின்னு. ஒரு கொடூரமான வில்லன்னே. டேய் இப்போ தான் நான் வந்து சங்கத்தில் தலைவர் ஆகிட்டு ஏதோ 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதுக்குள்ளே என் பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு படத்தில் நடிக்க வச்சுறாரு, என்னை விட்டுருன்னு சொல்லிட்டேன். உண்மையிலும் வில்லன் கேரக்டர் தான் கூப்பிட்டேன். ஒரு அட்வொகேட் கேரக்டர். சரி, நெகட்டிவ் பண்ண மாட்டேன். ஆமாம், நன்றி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் அனைவரது சார்பாகவும் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்குது. இந்த படத்தை முழுசாக பார்த்த கடைசியில் நீங்கள் அதை செய்வீங்க. இப்போ இதை பற்றி நல்ல பப்ளிசிட்டி கொடுங்க என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல கான்செப்டாக இருந்தது. ஒரு குரலை வச்சு அவங்களோட ஜேர்னியை வந்துட்டு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பண்ணது வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார்.
ஒரு அண்ணா சொன்ன மாதிரி வந்துட்டு சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக அதில் நம்ம இருக்கோங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சினிமாவில் பிடிச்சி ஏறி ஒவ்வொரு படமும் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு அந்த பின்புலம் இல்லாத ஆக்டர்ஸ்க்கு தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இயக்குனர்கள் அதே மாதிரி நம்மளை நம்பி வர தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் பெரிய சினிமாவில் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதில் வள்ளுவன் பட குரூவுக்கு வந்துட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கலந்த ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் வந்துட்டு டைட்டில்லேருந்தே ஆரம்பிக்கிறது தெரியுது. அந்த படத்தோட நட்பு ரீதியாக இவர் எனக்கு கதை வந்து சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமில் என்னோட கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் காரணங்களால் என்னால் பண்ண முடியல அந்த படத்தை. பட் எனிவேஸ், விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த படத்தோட டிஓபி ஆக்சுவலாக வந்துட்டு எங்களோட 3 படம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட ஜேர்னி காளிதாஸ்லேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மிரல்னு ஒரு படம் பண்ணோம். இப்போ காளிதாஸ் 2ஓட டிஓபி பார்த்தீங்கன்னா அதே சுரேஷ் தான். ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அஸ்வத் மியூசிக் டைரக்டர், எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு அழகான ஒரு நீட்டான ஃபிலிம் வெளியில் வந்தால் ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்கு. ஸோ சங்கர் சார், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் டு ஆல் த ஆக்டர்ஸ், ஆஷ்னா, கோமல் அண்ட் சேத்தன், ஐ நோ நான் உங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இவர் வந்து தெலுங்கு தமிழ் மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ இது தமிழில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ சார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் உட்காந்துட்டு அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஃபஸ்ட்டு நான் சங்கர் வந்து என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி, கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன டைட்டில் வச்சுருக்கீங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரைம் த்ரில்லர்னு சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன டைட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். வள்ளுவன்னாரு. அப்போவே நான் ஒரு 80% ஓகே சொல்லிட்டேன் இந்த டைட்டிலுக்காகவே. அப்புறம் கதை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சது. இந்த படம் அதே மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பளித்த டைரக்டர் அண்ட் அறுபடை ஃபிலிம்ஸ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து க்ரைம் த்ரில்லர் தான், பட் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கும். ஒரு படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஆஹா, இதெல்லாம் நடந்திருக்கு, ஆனால் பவர் இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அதை எப்படி தட்டி கேட்குறதுன்னு தெரியாமல் நம்மளாம் இருக்கும்போது அதை வந்து அதுக்கு ஒரு சால்வ் இருக்குது. இதில் அதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ அது நம்ம ஹீரோ தான் பண்ணுறாரு. ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல படங்கள் நீங்கள் டெஃபினட்டாக கண்டென்ட் உள்ள படங்களை நல்லாவே வரவேற்கிறீங்க. ஸோ அந்த வகையில் இந்த படமும் பேசப்படும்ன்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஸோ ஐ விஷ் ஆல் குட் லக் அண்ட் திஸ் ஃபிலிம் ஷுட் ரன், டெஃபினட்டாக ஓடுன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களாம் ஊடகங்கள் இதை வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. சஸ்பென்ஸ், த்ரில்லர், நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் டைம் அண்ட் மணி ஒர்த் இட் இருக்கும். அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். அண்ட் big thank you to my entire team, my producer Mr. Shai Kumar, Venkat sir, Bala sir, my director Shankar sir, my co-actor Chetan, Prem sir, and all the chief guests for taking their time out and coming here. So thank you everyone. Nandri. வள்ளுவன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள நண்பர்கள், பத்திரிகையாளர், ஊடகவியலாளர்கள், அதுபோன்ற மேடையில் இருக்கின்ற வள்ளுவன் திரைப்படத்தின் கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக ஒரு இனிய விழாவுக்கு என்னை அழைத்த சகோதரர் சங்கர் அவர்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையாக சொல்லணும், அந்த இன்விடேஷன் கொடுத்து சங்கர் என்னை இன்வைட் பண்ணும்போது நான் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி தான் நினச்சது. என்ன படம் இது வந்து ஒன்றும் இதுவாக இல்லையே அப்படிங்கிற இதோடு தான் நான் வந்து அந்த இன்விடேஷனை பார்த்து வந்தேன். ஆனால் ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் படத்தை பார்த்த மாதிரி வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்தது. உண்மையிலே வந்து ஒரு க்ரைம் த்ரில்லரை வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது.
அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் திரைப்படத்துறையில் இருந்து எனக்கே வந்து அந்த படத்தை பற்றி ஒரு இது இல்லாத தெரியல இல்லையா? அதனால் வந்து நீங்கள் முதல் முறை செய்ய வேண்டிய வேலை என்ன, எந்த மீடியாவில் வந்து ரசிகர்கள்ட்ட போய் செலுத்த முடியுமோ அதை வந்து குறிப்பாக வந்து கொண்டு செலுத்தி இந்த படம் எது மாதிரியான படம் அந்த ஆடியன்ஸ் வருவாங்க. அப்போ வள்ளுவன்னா ஏதோ நீ வந்து ஒரு தமிழ் பற்றில் ஏதோ ஒரு படம் எடுத்திருக்க போகுது அப்படின்னு நினச்சி வராம விட்டுட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. அதனால வந்து நல்ல மிக பிரம்மாண்டமாக இருந்தது படம். வந்து டைரக்டராக வந்து நீ வந்து கமாண்டிங்காக இருந்திருக்க. ஏன்னா வந்து கேசட் ரிலீஸ் கூட பிடிச்சிருக்கே உட்காருன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. வழக்கமாக டைரக்டராக கேசட் ரிலீஸ் கூட மாட்டாங்க. ஆனால் நீ ப்ரொடியூசரை இன்னும் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன்னா அது உண்மையாகவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் தயாரிப்பாளர் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை. உண்மையிலே இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் புதிய தயாரிப்பாளர்கள் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறவங்க புதிய தயாரிப்பாளர்கள் தான். கடந்த 10 ஆண்டுகளில் வந்து ஏறக்குறைய 2500 திரைப்படங்கள் வந்திருக்கு. இதில் வந்து 2100 பேர் வந்து புதிய திரைப்பட தயாரிப்பாளர்கள். அவங்க தான் எங்களுக்கு சோறு போட்டுட்டு இருக்காங்க. அவர் சொன்னது வந்து எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. அவங்க வருவாங்க, ஒரு படம் எடுப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் படத்தோட வெற்றி கிடைச்சதுன்னா அந்த 2100 பேர்ல குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1000 பேர் திரும்பி படம் எடுக்க வருவாங்க. இந்த 2500 பேர்ல ஏன்னா நான் 10 வருஷமா வந்து இந்த போஸ்ட்ல இருக்கேன், ஒரு பிரசிடென்டா இருக்கேன். அதனால வந்து எனக்கு வந்து ஓவரால் வியூ தெரியுங்கிறதால 2500 ப்ரொடக்ஷன்ஸ்ல 2100 ப்ரொடியூசர்ஸ் அந்த படத்தோட போயிட்டாங்க, மறுபடியும் வரல. திரும்பி 2வது படம் எடுக்கிறவங்கிறவங்க வந்து ஒரு 400 பேர் தான் 10 வருஷத்துல. அவங்க தான் திருப்பி 2வது படம் எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு தொழிலோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னா, அதே தொழிலில் வந்து நான் வந்து ஒரு படம் பண்ணுறேன். நான் 1991 நான் வந்து படம் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன். 2005 வரைக்கும் தொடர்ந்து ஒரு 16 படம் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ என்ன மாதிரி வந்து எப்போ நான் படம் பண்ணிகிட்டே இருப்பேன், தொடர்ந்து அந்த படத்தில் லாபம் வரும்போது இல்லை வந்து என்னால் படம் எடுக்க முடியும் நிலைமை இருந்தது தான். ஆனால் இன்னைக்கு வந்து அது போல் இல்லை. உண்மையில வந்து ராஜா சொன்னார் இல்லையா, நான் போகும்போது 7 பேர் இருந்தாங்க, 12 பேர் இருந்தாங்க. அந்த நிலைமை மாறி திரைப்படங்கள் வந்து மிக பிரமாண்டமான வெற்றி அடைறதுக்கு 3 விஷயம் தான் வேணும். ஒன்று, எல்லாரும் திரைப்படங்களை பார்க்கக்கூடிய ஒரு வசதி இருக்கணும். எந்த ஆடியன்ஸுக்காக படம் பண்றோமோ அந்த ஆடியன்ஸுக்கான படங்கிறத முதல்ல நம்ம தெரிவு பண்ணிடணும். உங்க படத்தை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஹீரோ ஹீரோயின் பிளசண்டா இருக்காங்க. சேத்தன், ஆல் தி பெஸ்ட். நீங்களும் வந்து உங்களோட ஸ்மைல் நல்லா இருக்கு, பிளசண்டா இருக்கீங்க. நிச்சயமா வந்து ஒரு நல்ல ஹீரோ ஹீரோயின் வந்திருக்கு. நீங்க சேத்தன் வந்து நம்ம கேஷுவலா பண்றீங்க. உண்மையா வந்து பிரம்மாண்டமா இருந்தது. ஒரு ஃபைட்ஸ்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக, அதாவது வந்து ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கீங்க. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் நீங்கள் நல்லா வருவீங்க. தயாரிப்பாளர்கள் வந்து எப்படி இப்போ வந்து நம்ம ஒரு மரம் வைக்கிறோம், அந்த மரம் வச்சும்போது அது தண்ணி ஊற்றி பாதுகாத்து வளர்த்துக்கிறோம். அந்த மரம் வளர்ந்த உடனே மரம் வச்சவனுக்கு அதில் ஒரு நிழல் கொடுக்குற பாக்கியமாவது கிடைக்கும். சில மரங்கள் வந்து காய் காய்க்கும், பழம் வரும், அந்த பழம் எடுத்துக்கலாம். பழமே வராத மரங்கள் வந்து நிழலையாவது கொடுக்கும். அது போல இனிமே தமிழ் சினிமா தனப்பு இருக்காரு. உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நம்ம இனிமே இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது வாழ்நாள் சம்பாத்தியத்தில் 10% உன்னை தயாரிக்கிற தயாரிப்பாளர் கொடுத்த வேணும் அப்படின்னு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டா, எப்படி இப்போ மியூசிக் டைரக்டர் ஏதோ படம் பண்றாரு, அவங்க வந்து IPRSல வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க, அவங்க வாரிசு கூட வாங்கிட்டே இருக்காங்க. ஆனா பல கோடி போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு பல உயர்ந்த நட்சத்திரங்களை, சூப்பர் ஸ்டார்களை, இந்த உலக கதாநாயகர்களை உருவாக்குற தயாரிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க. குறைஞ்சபட்சம் இது மாதிரி ஒரு ரூல் நீங்க கொண்டு வந்து வச்சீங்கன்னா 10% வேணா, ஒரு 5% உன்னை சம்பாதித்துல 5% உன்னை யார் ஆளாக்குனாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா தயாரிப்பாளர் குறைஞ்சபட்சம் நல்லா இருப்பாங்க. ஆனா இந்த படத்தோட கண்டென்ட் வந்து சொன்னார் வந்து உண்மையான வந்து ஒரு விஷயம் என்னன்னா, என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடும். இது யாருக்கு? நாணம்னா வெக்கம். வெக்கப்படுறவங்க தானே நீங்க அது மாதிரி பண்ண முடியும். வெக்கப்படுறதுக்கு தான் நீங்க என்ன செய்யாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சூடு சொன்ன இல்லாம வெக்கம் இல்லாம வந்து மனிதர்களாக நினைக்காத ஜென்மங்கள் இருக்கும்போது அந்த என்ன செய்தாருக்கு என்னதான் செய்யணும், அங்க இனிமே செய்ய முடியாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். அதனால இந்த திரைப்படத்தில் சொல்லப்படுற வார்த்தை மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப பல வேறு நாடுகளுக்கு போகும்போது என்னன்னா, மற்ற கண்ட்ரிஸ் போகும்போது, வளர்ந்த நாடுகளை போடும்போது பொதுமக்கள் சிட்டிசன் they will treat citizen as a king. எல்லா பொதுமக்களையும் ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, குற்றவாளிகளை கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இங்க என்னன்னா, சாதாரண பொதுமக்கள் வந்தா கூட அவனை குற்றவாளி மாதிரி பார்ப்பான் போலீஸ்கார். ஆனா குற்றவாளி வந்தா அவன் ராஜா மாதிரி பார்ப்பான். இதுதான் நம்மளுடைய சிஸ்டம் அப்படி இருக்கு. நான் வந்து ஒரு திரைப்படத்துக்காக வந்து சும்மா ஜெயில் எப்படி இருக்கு,
அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய் வந்து பார்த்தேன். அப்போது கொஞ்சம் கைதிகளோட பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கைதி இப்போ ரொம்ப சின்ன பையன், அவன் சின்ன பையனா வந்து ஒரு 34-35 இருக்கும். அவன் வந்து ஒரு மர்டர் பண்ணிட்டான். அவன் ஆயுள் தண்டனை அடைஞ்சிருக்கான். இப்போ வந்து அவனை அடுத்த சில மாதங்கள் ரிலீஸ் ஆக போகிறான். அதாவது அப்போ அவன் மர்டர் பண்ணும்போது என்ன ஏஜ் பாருங்க, 18+ அவனுக்கு. என்னென்னு கேட்டால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசிட்டே இருந்திருக்காங்க, படிக்கட்டில் நின்று பேசிட்டு இருக்காங்க. கோவம் வந்து இப்படி தள்ளிட்டு இருக்கான். தள்ளின உடனே அவன் கீழே போய் விழுந்திருக்கான், அடிபட்டு டெத்து. அதோட முடிச்சிருந்தான்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் என்ன பண்ணுறான், பயத்தில் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன பண்ணலாம் வாடா, இது மாதிரி ஆயிடுச்சுறான்னு அவன் வந்திருக்கான். அந்த அடலசன்ட் ஏஜில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாடியை காரில் போட்டு வண்டலூர் கொண்டு போயிட்டு அதை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு வந்துட்டான். அதுதான் பெரிய கிரைம் ஆயிடுச்சு. அப்போது அவனுக்கு வந்து லைஃப் அந்த நோக்கம் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ வந்து அங்கே நாங்கள் போகும்போது அங்கே வெளியே ஹோட்டல் மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து, ஏன்னா இது மாதிரி நன்னடத்தையோடு இருக்கிற கைதிகளுக்கு அவன் வேறு எந்த தப்பும் பண்ணல, அவனுக்கு 35 இயர்ஸ், அவன் ரிலீஸ் பண்ண போகிறான். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால் வேறு 2-3 கைதிகளாக இருக்காங்க. அவன் ஒரு விஷயம் சொன்னான், என்னென்னா பிளான் பண்ணி பண்ணியா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறோம். அவன் சொன்னது தான் இன்றைக்கி இந்திய நடப்பு. அவன் சொன்னான், பிளான் பண்ணி பண்ணால் அவன் உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார்ன்றான். எமோஷனல் மர்டர் பண்றவங்க தான் இங்க உள்ள இருக்கான் சார், பிளான்டு கிரிமினல்ஸ் எல்லாம் வெளியே இருக்கான் சார். அப்போ அந்த இது வந்து மிக அழகா இந்த திரைப்படத்துல ஒரு கருவா எடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்துல பெண்கள் வந்து மிக மிக பாதுகாப்பா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது இப்போ வீட்டை விட்டு வெளியே போகலனா கூட இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியாவில் பார்ப்பீங்க, இன்னொருத்தரை பார்க்கும்போது அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இப்போ வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து இப்போ எப்படி வாழ போறாங்கன்னே தெரியல. அவங்கள வந்து ஆஃப் நியூடாவோ இல்லை நியூடாவோ டாப்லெஸ்ஸாவோ இது மாதிரி வந்து அவங்களுடைய அவங்க நாலேஜே இல்லாமல் அது மாதிரியான ஏஐயில் அது மாதிரி வந்துகிட்டே இருக்கு. முன்னாடி இருக்க ஆடியன்ஸு ஒரு பழைய ஸ்டில்ஸை வெளியே வரும்போது வந்தால் கூட அவங்க கஷ்டப்படுவாங்க. ஏதோ சின்ன வயசுல ஏதோ ஒரு படம் பண்ணும்போது பண்ணாத கஷ்டம். ஆனால் இன்னைக்கு அது வயசானவங்களா இருக்காங்க, இல்லை வந்து பழைய ஹீரோயின்ஸாக இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ஸ்க்ரீனில் வந்து அது மாதிரி சோஷியல் மீடியா பார்க்கும்போது இந்த நாடு எப்படி பாதுகாக்க போகுது, இந்த பொதுமக்களை இந்த பெண்களை எப்படி பாதுகாக்க, இதுக்கு ஒரு என்ன சட்டம் இருக்கு, இதை எப்படி வந்து எல்லாருமே பாதிக்கப்பட போறாங்க, இவங்களை எப்படி காப்பாற்ற போறாங்க. என்னோட டாக்டர் இப்போ வந்து ஏஐ படிச்சுட்டு இருக்கா யூஎஸ்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னா, டேடி மனித குலத்துக்கு எதிரான ஒரு படிப்பை இப்போ எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் ஏஐ, இது மனித குலத்துக்கே எதிரான ஒரு விஷயம், இதை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போ இது போன்ற குற்றங்கள் வந்து இனிமேல் வர ஆரம்பிக்கும். நம்மளுடைய பெண் குழந்தைகளை சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் அது வெளியே கொடுக்கும்போதோ இல்லை சாதாரணமாக வெளியே கொடுக்கும்போதோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று, இது போல் ஊடகங்களில் இல்லை எது ஒன்றாலும் பேசலாங்க நிலைமையில் இருந்து பொதுமக்களும் தங்களையும் பாதுகாக்க நிச்சயமா இது போன்று பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி வந்து ஒரு கட்டத்துல வந்து ரிவர்ஸ் ஆவாங்க. அன்னைக்கு வந்து நாடு வந்து வன்முறையை நோக்கி தள்ளப்படும். எல்லார் கையிலையும் கத்தி இருக்கும். பாதிக்கப்பட்டவன்னா ஒண்ணு அவனுக்கு நீதி கிடைக்கணும், இல்லைன்னா அதுக்கான நீதியை அவனே தேடிக்கும். அதுதான் இந்த திரைப்படத்தின் மூலமா சொசைட்டிக்கு நம்ம இயக்குனர் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் எனக்கு பார்க்கும்போது ஒரு பிளசண்டா இருக்கு. முக்கியமா அஸ்வத்துக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் அஸ்வத். அதை விட வந்து இயக்குனர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு வந்து கேமராமேன் எங்கே இருக்காரு? ஓகே, நிச்சயமா அவர் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. கேமராமேன் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு ராக்கை வந்து அழகாக வந்து ஃப்ரேம் பண்ணி எல்லாமே ஒரு சாதாரண இடம் தான், நாங்கள் பார்த்த இடம் தான். அவர் சாதாரண மரமாக இருந்தால் கூட அவர் வந்து அவுட் ஃபோக்கஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணி கீழே வந்து ஒரு க்ரீன் இது பண்ணி அந்த டாப் ஆங்கிள் ஷாட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், நல்ல டெக்னீஷியனுங்கிறது அழகாக தெரியுது. அதனால இந்த படம் சிறந்த டெக்னீஷியனாக பார்க்க ப்ளசண்டாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டு, நல்ல தயாரிப்பாளர். உண்மையிலே படத்தோட தயாரிப்பாளருக்கு இன்னைக்கு கேசட் ரிலீஸில் வந்துட்டு நீ சொல்றதெல்லாம் கேட்குறாருன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து உண்மையிலே நல்ல தயாரிப்பாளர் தான். அவர் நல்லா இருந்தார். இந்த படம் போட்டாங்கன்னா நிச்சயமா அந்த தயாரிப்பாளர்கள் வந்து நிச்சயமா ஒரு 4-5 படம் எடுப்பாங்க. அந்த படத்தும் வெற்றி படமா அமையணுங்கிறது தான் வாழ்த்து. ஏன்னா நல்ல மனசு இருக்கவங்க, நல்ல தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்கன்னா தமிழ் சினிமாவும் நல்லா இருக்கும், தமிழ் திரைப்படத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பேசினால ராஜசிம்மன், நீங்க வந்து நடிகர்கள் சொல்றது உங்களை இல்லை, நீங்க கணக்கில் எடுத்துக்கூடாது. ஏன்னா
நீங்க ஒரு கலைஞர், நீங்க நடிகர் இல்லை. இன்னும் நடிகர் யாருன்னா மொத்த வருமானத்துல 80% தானே எடுத்துட்டு போறவன் தான் இன்னைக்கு நாங்க நடிகனா. அவங்க சொல்றதெல்லாம் அவங்களே தான் சொல்றாங்க. நீங்க ஒரு தொழில்நுட்ப கலைஞர், இல்ல கலைஞர். உங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய ஊதியமே ஒன்னும் யாரும் கொடுக்கல. உங்களோட ஊதியத்தெல்லாம் யாரும் வாங்கிட்டு போறாங்க. அந்த உதயகுமார் சொன்னார் இல்லைங்களா, ஒரு டிக்கெட் வாங்கும் போது அவங்களுக்கு உண்டான ஊதியம் வந்து சேருதுன்னு. ஆனா நம்ம ஊதியம் எதுவுமே வந்து நமக்கு யாருக்குமே வர்றதில்லை. அது தொழிலாளிக்கும் வர்றதில்லை, உங்களை மாதிரி கலைஞருக்கும் வர்றதில்லை, இயக்குநருக்கும் வர்றதில்லை. அது பிரபலம் அடையும் போது அதை டிமாண்ட் பண்ணி ஒரு பிளாக்மெயில் மாதிரி தான் வந்து வாங்குறாங்க தவிர யாரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இங்க யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. வெற்றிக்கேற்ற ஊதியம். உங்க படம் ஓடிச்சு, அது யாராலும் ஓடுறதுலாம் தெரியாது. ஓடினதா நினைச்சுக்கிட்டாருன்னா தனக்கு 1 கோடினா 2 கோடினா எத்தனை கோடினாலும் கேட்கலாம், கொடுக்கலாம். அது வேற விஷயம். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நடிகைன்னு யாராவது குறிப்பிட்டாங்கன்னா உங்களை வந்து கலைஞனா தான் நாங்க நினைக்கிறோம் தவிர ஒன்னும் நடிகரான்னு நினைக்கிறோம். நீங்க நடிகனாக வந்த பிறகு அந்த நிலைமைக்கு நீங்க வருவீங்க. நிச்சயமா நீங்க உண்மையா நல்ல விஷயம் சொன்னீங்க. நம்ம எதை பத்தியும் கவலைப்படுவோம். நான் கூட வந்து ஒரு நாள் வந்து எங்கிட்ட 16 கார் இருந்தது. 91ல நான் 16 கார் வச்சிருந்தேன். நான் தான் வந்து தென்னிந்தியாவில் அதிகமான பட்ஜெட்ல, இன்க்ளூடிங் ரஜினி சார், கமல் சார், சிரஞ்சீவி படங்களை விட அதிகமான பட்ஜெட்ல நான் தான் படம் பண்ணேன். அன்னைக்கு சவுத் இந்தியாவில் ஹையஸ்ட் ப்ரோ பட்ஜெட்ல படம் பண்ண டைரக்டர் நான் தான். ஆனா எனக்கு ஒரு 16 கார் இருந்தோம். அந்த காருக்கு டீசல் போட வசதி இல்லாத ஒரு கட்டத்துல வந்து சேர்ந்து. அப்போ வாழ்க்கைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தயார். அன்னைக்கு நான் கவலையப்படலை. நான் பட் பஸ் ஏறி போயிட்டே இருப்பேன், நான் ஆட்டோவில் போயிட்டு இருப்பேன், நடந்து போவேன், சைக்கிள்ல போவேன். ஏன்னா இது சென்னைக்கு வரும்போது நான் நடந்து தான் வந்தேன். அன்னைக்கு வந்து என்கிட்ட ஒரு 25 காசு பணம் இருந்தா கொடம்பாக்கம் டு வடவழியில வந்து இறங்கலாம். ஆனா 20 காசு இருந்தா என்ன பண்ணணும், ட்ரஸ்ட் பக்கத்துல இறங்கணும், அங்கிருந்து நடந்து வரணும். இப்போ 5 காசு இல்லாம நான் நடந்து கூட வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன ஆளாக்குறது இது தமிழ் சினிமா தான். அது மாதிரி உதயகுமார் சொல்லும்போது இப்போ உண்மையாவே எனக்கு ரொம்ப டயர்டு. காலையில 9 மணிக்கு வந்தோம். வரும்போதே நம்பிக்கிட்ட சொன்னேன், நம்பி என்னை வந்தவுடனே அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா ஜான் வந்து சொன்னார், அண்ணா நீங்க கொஞ்சம் கடைசியா பேசினா நல்லா இருக்கும். அப்போ அதையெல்லாம் வந்து ஏன் எடுத்துக்கிறோம்னா, ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு வந்து ஆர்கே செல்வமணினா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ தெரியுதுன்னா அது காரணம் வந்து இது மாதிரி திரைப்படங்கள் தான். திரைப்படத்துறையில இருந்ததாக தான் எல்லாமே தெரியுது. என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியை. அது மட்டும் இல்லாம சங்கர் வந்து என்னோட நெருங்கிய நண்பர். பல்வேறுங்களை என்னுடைய தேர்தலில் இருந்து பல்வேறு விதத்தில் என் கூடவே இருந்து அவர் எனக்கு ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. அந்த வகையில் இந்த மழை அடாத மழை பெஞ்சாலும் உள்ள வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா வெளியே வந்து பழைய காலத்துல வந்து சினிமா தட்டில் வந்து எப்படி வந்து 2 வீலர்ஸ் ஃபுல்லா கியூ கட்டி நிற்குமோ அது மாதிரி வெளியே ஃபுல் கியூல இருந்தது. அது உள்ள வரும்போது எனக்கு சந்தோஷமா வந்து மேடையிலையும் வந்து நிறைய நண்பர்கள் உங்களுக்காக வந்திருக்காங்க. அப்போ தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா வந்தவங்களை பாதி பேருக்கு மேல உனக்காக தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட நட்பு அது மாதிரி, உன்னோட கமாண்டிங்கும் இருக்கு, உன்னோட தொழில் திறமையும் நல்லா இருக்கு. இந்த படம் நிச்சயமா மிக பிரம்மாண்டமான வெற்றியிடும். அந்த வெற்றிக்கு என்னுடைய அச்சாரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் பாலா வந்துட்டாரா? அதான் ஆல் தி பெஸ்ட் சுரேஷ் பாலா. எல்லாருக்குமே மாலை வணக்கங்கள். என் உயிருக்கு மேலே இருக்கிற என்னோட தமிழ் சொந்தங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா உலகமே ஒரு இருளில் இருக்கும்போது உலகத்துக்கு வந்து 1330 குறள்கள் வழியாக உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தது வந்து நம்ம திருவள்ளுவர். நம்ம மாசத்துக்கு ஒரு 10 குறள் வந்து நம்ம குழந்தைங்கள் படிச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு சிறந்த மனிதர்கள் மட்டும் இல்லை, ஒரு உணர்வு இருக்கிற தலைவர்களாகவும் வந்து மாறுவாங்க. என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடு. ஒருத்தங்க எவ்வளோ உங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் நீங்க அவங்களுக்கு நல்லதாவே செய்யுங்க. இது வந்து நீங்க இது ஒரு திருக்குறள் வந்து ஒரு இலக்கம் மட்டும் இல்லை, திருக்குறள் வந்து ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வது அது வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம டெய்லி பள்ளிகளில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பிரார்த்தனை பண்றோம், அதுக்குள்ள கூட வந்து ஒரு குறள் கூட நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம குழந்தைங்கள் இன்னமும் ஒரு சிறந்த டாக்டர், சிறந்த என்ஜினியர்ஸ் மட்டும் இல்லாம சிறந்த தலைவர்களாகவும் அவங்க வருவாங்க. பைபிள், குரான், கீதா அது எல்லாமே வந்து நம்ம மனித குலத்துக்கு நிறையவே ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காங்க. அதே போல் திருக்குறள் ஒரு உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியா எப்பவுமே இருந்திருக்கு. அதை நான் முழுமையாக வந்து நம்புறேன்.
நம்மளோட இளைஞர்கள் எல்லாருமே திருக்குறளை அவங்க மனசுல வந்து சுமந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஊழலும் ஒரு கெட்ட விஷயமோ ஒரு பேராசையோ அவங்கள வந்து தொட முடியாது. அதுதான் குறளோட வலிமை. நம்ம இளைஞர்கள் அவங்க மனசுக்குள்ள குறளோட ஒரு விஷயம் உள்ள எடுத்து போனாங்கன்னா அவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகத்தோட தலையெழுத்து அவங்களால மாற்ற முடியும். ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து டைரக்டர் சாரதி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. தயாரிப்பாளர், இந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜான் சார் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷங்க அப்புறம் இந்த மாதிரி உங்களெல்லாம் பார்க்குறதில்ல. முதல்ல எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில். ஆக்சுவலி புயல் சொல்லியிருந்தாங்க, சைக்ளோன்னு சொல்லிட்டாங்க, அது அப்படியே ஆந்திராவுக்கு போயிடுச்சு. பட் இருந்தால் அந்த மழையிலையும் எல்லாரும் தியேட்டர் வந்து ஃபுல்லாகிடுச்சு, உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி அரங்கத்தை வந்து ஃபுல்லாக நிரம்பிப்பா. அதே மாதிரி எங்கள் படமும் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குன்றது நான் விருப்பப்படுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சினிமான்றது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, என்ன பேசணும்னு தெரியல, ஒரு பிளாங்க் ஆகிட்டேன் நான். பிகாஸ் வார்த்தைகள் வந்து நிறைய விஷயம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கடவுளுக்கு ஏன்னன்றீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல அப்பா அம்மா, நல்ல ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு உண்டான ஒரு பயணத்தை இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது சமீப காலத்தில் தமிழ் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மேடை. எதுக்குன்னா என்னோட முதல் படம் ஹீரோவை நடித்தது வந்து கருங்காலி இருக்கும். ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 10-12 வருஷம் இருக்கும். மு கலைஞம் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஹீரோவா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்பி வாசு சார் தான் சைல்ட் ஆர்டிஸ்டா மணி சார் படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா கலைஞம் சார். இதே இடத்துல தான் பாலு மகேந்திர சாரும் அமீர் சார் எல்லாருமே வந்து ஜெயம் ரவிலாம் வந்து இதே இடத்துல தான், அதே மாதிரி தான் ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சிவப்பு மனிதன் படத்தில் வந்து இதே மேடையில் தான் நாங்கள் சக்ஸஸ் மீட் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ விஷால் அண்ணா, நான், திரு எல்லாருமே. அதுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்ததில் வந்து ஜென்டில்மேன் 2 அந்த படத்தோட லான்ச்சில் கேடி குஜுமோகன் சார் படத்தில் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்கேன். அப்போ உங்களெல்லாம் பார்த்தது ஆல்மோஸ்ட் 1 இயர் இருக்கும். அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட படம் வள்ளுவன். இந்த படத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷம் ஒரு கதாநாயகனாக நடிக்கிறது. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ். அதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி கடவுளுக்கும், அப்புறம் என்னோட ஃபேமிலி, அப்பா அம்மா, என்னோட சிஸ்டர், என்னோட பிரதர்-இன்-லா, அவங்க குழந்தைங்க, அவங்க பையன் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு அவருக்கு. அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர். ஸோ டைரக்டர் கூப்பிட்டு வந்ததுக்கு நான் ஃபஸ்ட்டு பர்சனலாக ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். அவர் வந்து மிஸ்டர் ஜெய்வேல் சார், என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட், எனக்கு ஃப்ரெண்ட். ஜெய்வேல் சார் ஒரு மேடைக்கு வரணும் சார், நீங்கள் ப்ளீஸ். நீங்கள் வரணும் ஒரு நிமிஷம் வாங்க ப்ளீஸ், வரணும், கண்டிப்பாக வரணும், வாங்க ப்ளீஸ், வாங்க ஜெய்வேல், வாங்க. ஏன்னா ஜெயல் சார் வந்து இந்த படத்துக்கு வேற ஹீரோ கிட்ட கதை போயிருந்தது. பட் போனாலும் அவர் சார் பிஸியா இருந்ததுனால அவர் அப்புறம் என்கிட்ட வந்தது. அந்த நான் ஹைதராபாத்ல ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெயல் சார் தான் இந்த மாதிரி நம்ம தம்பி இருக்கான், ஸோ நம்ம பையன், ஸோ அப்படின்னு சொல்லி சங்கர் சார் கூப்பிட்டு வந்தாரு. ஒரே நிமிஷம், அவருக்கு நான் இந்த வாழ்க்கை தெரிவிச்சுட்டேன். ஸோ ஜெயவேல் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இங்கே வந்து கருங்காலி பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் வாய்ப்புகள் விஜய் அண்ணா வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் விருகம்பாக்கத்துலேருந்து அஜித் சார் வீடு, தலை வீடு வரையும் எல்லாம் என்னென்ன கம்பெனி இருக்கு எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கிட்டேன். எல்லாரும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், என்னன்னா சார் நீங்கள் ரொம்ப வெள்ளையாக இருக்கீங்க, கலராக இருக்கீங்க அப்படின்னுவாங்க. நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தேன், தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க அப்படின்னுவாங்க. உள்ளுக்குள்ள குட்டி பயம், என்னடா இப்படி சொல்கிறாங்களே. நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே, ஆனால் மனசில் இருக்கும். ஆனால் இப்போ வெளிப்படையாக சொல்லலான்னு இருக்கேன், பட் அந்த இடத்துக்கு இன்னும் ரீச் ஆகல. மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார் என்ன கலர், நல்ல செவச்செவன்னு இருப்பார், ஓகேங்களா, சொல்லணும்னு இருக்கும், இப்போ சொல்கிறேன். கமல் சார் என்ன கலர், நல்ல செவச்செவன்னு இருப்பார். நம்ம தலை அஜித் சார் என்ன கலர், நல்ல செவச்செவன்னு இருப்பார். ஸோ கலர்லாம் ஒன்றுமே இல்லைங்க இங்கே, ஓகேங்களா. திறமை, அந்த திறமை மட்டும் பார்க்கணுன்றதான் நான் விருப்பப்படுறேன், ஓகேங்களா. ஒரு ஆர்டிஸ்ட்குள்ளே எல்லா டேலண்ட்டும் இருக்கும். அது ஒரு நல்ல டைரக்டர் வந்து அந்த கதையை வந்து நமக்கு சொல்லி அது புரிய வச்சு அது நம்ம உள் வாங்கி நம்ம நடிக்கிறது தான். ஸோ அதுதான் நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி சங்கர் சார் வந்து வந்தார், ஹைதராபாத் வந்தார், ஜெய்வேல் சார் கூப்பிட்டு வந்தார். வந்தோன்னு கதையை சொன்னார். எனக்கு சொன்ன உடனே ஒரே வார்த்தை தான், கதை கேட்டுட்டு ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் சொன்னார். சொல்லிட்டோன்னு நான் சொன்னேன்,
அப்போது எனக்கு ஜென்டில்மேன் கமிட்டால சொன்ன ஒரு விஷயம் என்னென்ன, இந்த கதையை கேட்டுட்டு சங்கர் சார், நம்ம சங்கர் சார், ஜென்டில்மேன் சங்கர் சார் வந்து முதல் படம் அவருக்கு எப்படி இந்த படம் ஜென்டில்மேன்னா ஒரு பெரிய படம், ஒரு 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 ட்ரேட்மார்க்காக இருந்ததோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னேன். எப்படி சொன்னேன்னு தெரியாதுங்க, எனக்கு கதை கேட்டு சொன்னேன். ஆனால் அப்போ எனக்கு ஜென்டில்மேன் கமிட்டால கேட்டு குஞ்சுமோகன் சார் யாருன்னு தெரியாது, எனக்கு டைரக்ஷன் டீம் தெரியாது, கீரவாணி சார் தெரியாது, ரஹ்மான் சார் தெரியாது, அந்த டீம் யாருமே தெரியாது எனக்கு. அந்த ஜென்டில்மேன் 2 கூட இல்லை எனக்கு. நான் பாடி இந்த படம் நடிச்சிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கு, எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு கால் வருது, இந்த மாதிரி ஜென்டில்மேன் 2ல நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றது. சார்கிட்ட போய் அப்ரோச் ஆகினதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் எனக்கு கதை சொல்லி முடிச்ச உடனே ஷைலு பிரதர் எனக்கு ஆஸ்திரேலியாலேருந்து ஃபோன் பண்ணார். ஷைலு பிரதர், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஏன்னா அவர் நினைச்சா, பிகாஸ் நிறைய ஹீரோஸ் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோஸ் இருக்காங்க இருந்தாலும், பட் என்கிட்ட வந்து சொன்ன உடனே ஷைலு பிரதர் ஓகே சொல்லி, அண்ட் அது உங்க பிரதர் சதீஷ் பிரதர், அம்மா அப்பா, ப்ரொடியூசரோட அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை வந்து அங்கிருந்து கூப்பிட்டு வர வச்சு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்தது அப்பா அம்மா தான். அப்பா ரொம்ப நன்றி, அம்மா ரொம்ப நன்றி. ஸோ உங்க பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும். உங்க பையன், நான் உங்க வீட்டு பையன். ஸோ அதனால நான் ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, பட் ஐம் சோ சாரி. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள். எந்த பேக்ரவுண்டும் இல்லை. அப்பா இதே வடப்பழனியில தான் அம்பிளி பொம்மான்னு இருக்கும், அதுல அப்பா ஆர்டிஸ்ட், பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன கமலா தியேட்டர்ல விட்டு படங்களை பார்க்க வச்சு, படங்களை பார்த்துட்டு காலைல மதியானம் சாப்பிடறதுக்கு வருவாரு, சாப்பிட்டுட்டு என்ன பிக்கப் பண்ணிட்டு இங்க விட்டுருவாரு, தியேட்டர்ல விட்டுருவாரு, படம் பார்ப்பேன். அப்படிதான் சின்ன வயசுல வந்து பக்கத்துல ஏவிஎம் ஸ்டுடியோல எந்த படமே தெரியாது, குழந்தை நச்சரமா போய் நடிச்சிட்டேன். தெரியாது, வீட்டுல தேடிட்டு இருக்காங்க, எங்க போயிட்டேன்னு தெரியல. ஸோ அப்படி நான் சினிமாக்குள்ள வந்ததுதான். அப்போத்துல இருந்து நடிச்சு படிச்சு அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் தேடி வந்து கருங்காலிக்கு அப்புறம் சில படங்கள் பண்ணேன். ஸோ அதனால ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் மெயினா வந்து இந்த படம் கதை கேட்டோன்னே இந்த கதை சூப்பரா இருந்தது. சங்கர் சார் சொல்லிட்டேன், யார் பண்றாங்க கேமராமேன் கேட்கும்போது வெற்றிமாறன் சார் டீம்ல இருந்து நம்ம சுரேஷ் பாலான்னு சொன்னார். எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் படபடன்னு இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் நான் வெற்றிமாறன் சாருக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா எங்க படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் அவர் தான் லான்ச் பண்ணாரு. கலைப்புலி தானு சார், அவருக்கு நான் தேங்க் பண்ணணும், அவருக்கு லான்ச் பண்ணியிருந்தாரு. அப்புறம் லிங்கசாமி சார், போஸ் சார், அவருக்கு தேங்க் பண்ணணும். சேரன் சார், டைரக்டர் சேரன் சார், அவருக்கு. தேனப்பன் சார் கூப்பிட்டோன்னே பர்சனலா வந்து அவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு, தேனப்பன் சாருக்கும். ஸோ அதனால இங்க மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், ஜாமுவாங்க இருக்காங்க. ஸோ பேரரசு சார், ஆர் உதயகுமார் சார் எல்லாம் கிளம்பிட்டாங்க, நேரம் கொஞ்சம் நாளுனால. அதுக்கப்புறம் ஆர்கே செல்வமணி சார், ஸோ பெரியவங்க எல்லாமே இருக்காங்க, எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சவங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதனால வந்து ஸோ இந்த படம் வந்து சொல்லுவாங்க எல்லாமே கஷ்டப்பட்டு நடிச்சோம், ரொம்ப வந்து நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டோம் அப்படின்னுவாங்க. நிஜமா கஷ்டத்தை பார்த்தோம், கோவிட் பார்த்தோம், கோவிடுக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள் இருந்தது. பட் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னைக்குமே வந்து அது மைண்ட் பண்ணாம ஷூட்டிங் எல்லாம் போனோம். ஆக்சுவலி உயிர் கொடுத்து நடிப்பாங்க சொல்லுவாங்க, உயிர் கொடுத்து படம் எடுப்பாங்க. நிஜமா உயிர் கொடுத்தாங்க நடிச்சோம். ஏன்னா கதை சொல்லும் போது சில விஷயம் சொல்லிட்டு என்னை வந்து உயிர் போடுற அளவுக்கு ஒரு சில விஷயம்லாம் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த இன்ட்ரோகேஷன் சீன் பிரேமண்ணா இருக்கு தெரியும், ஒரு ட்ரம்ல போட்டுட்டு, ஒரு ட்ரம்முக்குள்ளேயே கூடாதுங்க உடம்பு, நம்ம கொஞ்சம் ஹெவியா இருப்போம், கொஞ்சம் பில்லாம் பண்ணியிருந்தோம். ஒரு ட்ரம் தண்ணி ட்ரம்ல போட்டாங்க, போட்டுட்டு அது வெளியில வரும்போது அந்த ட்ரம்குள்ள இறங்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரம்ல உட்கார வச்சுட்டு அதுக்குள்ள ஸ்மோக் விட்டு அங்க காலி ஆயிட்டேன் நான். அந்த சீன் பண்ணும்போது நான் முடிச்சுட்டாங்க, பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கேன் அப்படின்னு, அங்க ஒரு வாட்டி காலி. ஓகேங்களா, பட் இருந்தால் நல்லா வந்திருக்கு அந்த சீன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு தான் ஒரு இன்டர்வியூ பண்ணோம். எனக்கு இப்போதான் ஷைலஸ் பிரதர் சொன்னார் எனக்கு, நாங்க பாட்டுக்கு இங்க சாரி சாங் டுவெட்டு நல்லவங்க எல்லாம் போடும்போது இங்க அப்ரோட்லாம் போது அப்ரோட்லாம் இங்கேயே நல்ல ஊர்லாம் இருக்கு. நம்ம சிக்மங்களூர் தாண்டி பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு சூப்பர், அங்கிருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் போகலாம், ஹில் ஸ்டேஷன் சொன்னாங்க. சரி சூப்பரா ஜாலியா நல்லா டுவெட் இல்லை நல்லா இருக்கும்னு போயிட்டு எல்லாரும் நல்லா போய் ரீச் ஆயிட்டோம். பட் அங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் பெர்மிஷன் இருந்தது, அதுக்கு மேல பெர்மிஷன் இல்லை. பட் இருந்தாலும் வந்து ஷைலு பிரதருக்கு அங்க கொஞ்சம் ஹோல்டு இருக்கு, பிரதருக்கு நல்ல தைரியமா உள்ள போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஒரு கார் வச்சுட்டு அவங்க ஒரு டீம் அவங்க இருக்காங்க, எனக்கும் ஹீரோனுக்கும் ஒரு பைக் கொடுத்துட்டாங்க. கேமராமேன் சார் எல்லாம் ஒரு கார்ல ஏறிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, சாங் அப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு மலை மேலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே காணும், கேமராமேன் சார் கார் காணும், இவங்க கார் காணும், நாங்க தனியா ஆயிட்டோம். அப்பதான் சொல்றாங்க எனக்கு அங்க, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆள் சொல்றாங்க எங்க புலிகள்லாம் சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ஓகேங்களா, எங்களுக்கு தெரியாது, புலிகிட்ட மாட்டிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு சொன்னது வந்து ஷைலு பிரதர் சொன்னார், ஆக்சுவலி புலியை பார்த்தாராம் இன்னைக்கு சொன்னார் எனக்கு. ஸோ இதெல்லாம் ஷாக்கிங்கா இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ரொம்ப ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த தமிழ் படம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்த படங்கள்லாம் இருக்கு, என் கூட வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் அஸ்வத் பிரதர் கூப்பிட்ட உடனே நான் சொன்னேன் படத்துக்கு மியூசிக் யார் பண்ண போறான்னு கேட்கும்போது இன்னும் கன்ஃபார்ம் ஆகும் போது அஸ்வத் பிரதர் நல்லா இருக்கும். எஃப்ஐஆர் படம் பண்ணாரு, பிரதருக்கு ஃபோன் பண்ணி பேசினோடனே பிரதர் நான் கண்டிப்பா பண்றேன் பிரதர் அப்படின்னாரு. ஸோ அஸ்வத் பிரதருக்கும் அப்புறம் இந்த படத்துக்கு நான் கேட்டேன். ஸோ என்னால முடிஞ்சது என்னன்னா மியூசிக் டைரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எடிட்டர்ஸ் பிரதர் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிஆர்ஓ யாருன்னு கேட்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச சார் பிரதர் இருந்தாரு, ஜான் சார் ப்ளீஸ் கம் அப்
ஸோ அவருக்கும் வாங்க, அவரும் எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான், ஒரு பிரதர் மாதிரி தான். ஜான் சாருக்கும் நன்றி. ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் சப்போர்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் எல்லாமே என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும், அண்ட் நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபைட் மாஸ்டர்ஸ் அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும், அண்ட் கொரியோகிராஃபர்ஸ், டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸ். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் இருக்கு அண்ட் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்கு. ஸோ படம் பார்த்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் ஒரு சின்ன ஒரு பெயினோட தான் வீட்டுக்கு போவீங்க. ஃபர்ஸ்ட்ல எப்படி வரும், இன்ட்ரெஸ்டிங்காக வரும். பிரதர் நல்லா பண்ணியிருக்காரு அந்த படம். பிரதரோட சப்போர்ட்டாக இருந்த பிரீத்தி சிஸ்டர், அவங்களோட சிஸ்டர் அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றது, பிரதர் சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன்ல வந்து ஏன்னோ ஒரு பெரிய சின்ன படமா அப்படிதான் ஆரம்பிச்சாங்க, பட் இது வந்து பெரிய படமா கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, பெரிய ஸ்கேல்ல ஒரு கிராண்டியரா தான் இருக்கு இந்த படம். எந்த விஷயத்துல இந்த சின்ன படமா இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்க படம் பார்க்கும்போது புரியும். ஸோ இந்த படம் நீங்க பார்த்துட்டு, அண்ட் அதே மாதிரி இந்த மார்னிங் ஷோ அப்படின்றது ரிலீஸ் வந்து அடுத்த மாசத்துல வந்துடும் நினைக்கிறேன். ஐ திங்க் பிசினஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க தயவு செய்து என்னன்னா புது ஹீரோ, புது டைரக்டர், புது ப்ரொடியூசர் அப்படிலாம் பார்க்காதீங்க. ட்ரைலர் பாருங்க, பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. அந்த மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷோ, அந்த மார்னிங் 11 o'clock வர ஷோக்கு வந்து நீங்க ஜஸ்ட் சும்மா வந்து பாருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் ஷோ ஃபுல்லானதான் அடுத்த ஷோஸ் வந்து ஃபுல் ஆகும். ஐ மீன் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த 3 நாள் தான் எங்களோட கெரியரே வந்து டிசைட் ஆயிருக்கும். அதனால நீங்க வந்து ஏன்னா ஓடிடில பாத்துக்கலாம்னா அப்படின்றது இருக்கு. கண்டிப்பா ஓடிடில பாருங்க, பட் தியேட்டர்ல பாத்துட்டதுக்கு அப்புறம் ஓடிடில பாருங்க. அது நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் யாரையாவது நம்ம மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து கொஞ்சம் நஞ்சம் என்ன சொல்றது ஸ்ட்ரகிள் கிடையாது, நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்தாச்சு. அண்ட் நிறைய இஷ்டத்தோட லவ் பண்ணியிருக்கோம். அண்ட் வேற யாரு, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹீரோயின் ஆஷ்னா, ஸோ யூ ஆர் ஸோ வண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட். நான் நினைச்சேன் ஹீரோயின் கேட்கும்போது ஆஷ்னான்னு சொன்னாங்க. ஷீ வண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட். நல்ல தமிழ் அந்த வந்து எல்லாமே டயலாக்ஸ் எல்லாமே ப்ராப்பரா கத்துக்கிட்டு எல்லாமே பண்ணாங்க. அந்த பிரேமண்ணா அண்ட் உங்களோட நடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். பிகாஸ் யூ ஆர் மார்வலஸ் ஆக்டர். நான் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கேன் உங்களுது. அண்ட் அதே மாதிரி ராஜன் சார், அந்த அண்ணன், அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் நடிச்சவங்க எல்லாம். அப்புறம் ஷைலு பிரதர் வந்து ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது, இவர் கலக்கு ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. நீங்க பார்க்க போறீங்க. மிரட்டி இருக்காரு, லுக் எல்லாம் மாத்திட்டாரு. லாங் ஹேர் இருந்தது. பிரதர் வந்து இப்ப நல்லா ஸ்மார்ட்டா ஹீரோ நடிக்க போறாங்க. அடுத்த படத்துல மறந்துடாதீங்க பிரதர் என்ன. ஸோ ஐ திங்க் அவரே ஹீரோ நடிச்சுவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரெடி ஆயிட்டாரு. ஸோ நல்ல லாங் ஹேர்லாம் வச்சிருந்தார். பாஸ்கரன் ரொம்ப நன்றின்னு. பாஸ்கரன் நாங்க ஒயிட் நைட் போட்டிருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் எங்களை ஃபுல்லா தலைமை தாங்கினது. அதே மாதிரி பாலா பிரதர், ப்ரொடியூசர் பாலா பிரதர், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் எல்லாருக்குமே நான் யாராவது மறந்துருந்தா மன்னிச்சிருங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா, உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்கணும். ஏதாவது தவறா பேசினா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய். எல்லாருக்கும் பொறுமை போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, பாவம் அவங்களோட ஆர்வம் வந்தது சேத்தனோட ஸ்பீச்சில் தெரியுது. நம்ம நிறைய ஆடியோ ரிலீஸ் போயிருக்கோம், ஆனால் இவங்களோட வலி தெரியுது. நிச்சயமாக அந்த வலிக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கணும் என்று நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் ஏன்னா ஒரு சேத்தன் கூப்பிட்டு தான் வந்தேன். இது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த இது மாதிரி தான் நம்ம பீஸா நினைக்கிறேன். பீஸா படம் இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அந்த டைம் தான் நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் செக்ரட்டரியாக இருந்தேன். அப்போ இதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் சேதுபதி அதில் இருக்க எல்லாருமே ஹிட் ஆகிட்டாங்க. அது மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லாரும் சரி, படத்தோட தயாரிப்பாளரும் சரி, வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் பேரும் புகழும் கிடைக்கணும்னு எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பழைய தமிழ் படங்கள்ல எல்லாம் முடிஞ்ச கடைசியா போலீஸ் வருவாங்க. அந்த பழைய தமிழ் படம் போலீஸ் மாதிரி ஆட்டினா, இங்க இருந்து மேலே இருந்த எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப தூரம் போகணும். பக்கத்து உள்ளவங்களாம் ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டாங்க. ஆமா, இப்போ கடைசியா ஆமா பேச அனுப்பி இப்போ விட்டாங்க. நன்றி. ஆமாம், இயக்குனர் சங்கர் சாரதி நிறைய ஆடியன்ஸ் கூப்பிடுவாங்க, ஒரு கூப்பிடுவாங்க. இப்பெல்லாம் அதோட இல்லை, நாளைக்கு ஆடியன்ஸ் இன்னைக்கு நைட்டு கூப்பிடுறது, சார் நாளைக்கு வந்திருக்கு சார்ன்ட்டு. ஆனால் அவர் ஏறத்தாழ 1 மாசம் மட்டும் கூப்பிட்டார். ஒரு ஆடியன்ஸுக்கு 10-15 ஒரு டேரக்டர் கூப்பிட்டாருன்னா இவராக தான் இருக்கும். அவ்வளவு விடாமுயற்சி. ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு விஐபி கூப்பிடுறதே இவ்வளோன்னா படம் பெரிய அளவில் பண்ணியிருப்பாரு. முதல்ல என்னடா வள்ளுவன் வச்சிருக்காரு அவனு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்துட்டு இப்படி ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ட்டு. ஆமாம், ஆன்மீகத்தில் இருந்தால் தான் அந்த மாதிரி தலைப்பு வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும். என்ன வள்ளுவன் இப்போ ஜாதி பேர்லேயே
அந்த இன்லா கூட இரு வைக்க சொல்கிறாங்க. இப்போ ஜாதிகளுக்கே இருன்னு சொல்லும்போது நம்ம வள்ளுவர்னு வைக்கணும். ஒரு வள்ளுவன் வச்சுட்டோம். ஆனால் கீழே போட்டார் ஒரு இவன் வன்முறையாளன் தானே. ஆமாம், வள்ளுவர் கையில் உள்ள எழுத்தாணியை எடுத்துட்டு கத்தியை கொடுத்துட்டாரு. இப்போ உள்ள சூழ்நிலை திருவள்ளுவர் இருந்திருந்தா அவரு கத்தி எடுத்துருப்பாரு. ஏன்னா அவ்வளவு அநியாயம், அவ்வளவு அக்கிரமம், எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு, இவங்கெல்லாம் எழுதி திருத்த முடியாது, குத்தி தான் திருத்தம்னு அவரு கத்தி எடுத்திருப்பாரு. அதனால ஒரு வகையில வர வைக்கணும். சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நீங்க வள்ளுவன் ஃபர்ஸ்ட் டைட்டில் வச்சு உங்களுக்கு பாராட்டுறேன் முதல்ல. ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இப்போ யூத்துக்கு ஏற்ற மாதிரி, இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெண்டு அப்படின்ட்டு நீ எதே ஒன்று வாந்தி எடுக்காம வள்ளுவங்கிற ஒரு சரியான ஒரு தமிழ் பட்டோட நீங்கள் எடுத்துருக்கீங்க. இந்த நேரத்தில் வள்ளுவங்கிறது டைட்டில் முக்கியமானது. முன்னாடிலாம் பஸ் போர்டில் கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு போர்டு இருக்கும். ஒரு நகருக்கு கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு போர்டு இருக்கும். ஆட்சி மாறின உடனே அந்த கலைஞர் கருணாநிதி நகர் வந்து கேகே நகரை மாறிடும். இந்த நகர் போர்டுலாம் பார்த்தா உடனே அது ஃபர்ஸ்ட் ஆட்சி மாறினா அது பண்ணுவாங்க. அந்த போர்டு அடிச்சுட்டு டக்குன்னு கேகே நகர் பண்ணுவாங்க. திருப்பி திமுக ஆட்சி வந்துச்சுன்னா திருப்பி கலைஞர் கருணாநிதி நகர், பஸ்ல அண்ணா நகர் டு கலைஞர் கருணாநிதி நகர் பேர் மாறும். அப்புறம் ஒரு ஆட்சி வரும்போது அரசு பஸ் எல்லாம் பச்சை பண்ணி அடிச்சிருவாங்க. எல்லாம் அவருக்கு ராசி பச்சை பண்ணி அடிச்சிருவாங்க. அப்புறம் ஆட்சி மாறும். டக்குன்னு உடனே மாறுறது பஸ் கலர் தான். நாட்டில் மாற்றங்கள் மாறுது இல்லையோ, பஸ் கலர் மாறும். சரி, பஸ்ஸோட போச்சு பார்த்தா ஒரு நகரோட பேரோட போச்சுன்னு பார்த்தா கடைசி அந்த அரசியல் கையில் மாட்டினது திருவள்ளூர் தான். அவராட்டுக்கு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு இதில் ஒரு பட்டையை போட்டு ஒரு எடுத்தானையை வச்சுட்டு உடச்சி வச்சுட்டு உட்காந்துருந்தார். ஒரு ஆட்சி வருது. வந்த உடனே எங்கே லஞ்சத்தை ஒழிப்போம், மற்ற ஒழிப்போம் இல்லை, திருவள்ளுவர் நெத்தியில் பட்டை அடிச்சுல அதை அழிச்சாங்க. ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமானதில்லை. இப்போ அதை அழிச்சிட்டாங்க. அதை அழிச்சிட்டு நெத்தி மூலியாக்கி உட்கார வச்சிட்டாங்க திருவள்ளுவரை. அப்புறம் இந்து பற்றாளர்கள் வராங்க. இவங்க திருவள்ளுவர் நெத்தியில் பட்டை அழிச்சிட்டாங்களேன்ட்டு இவங்க அப்போது நெத்தியில் மட்டும்தான் பட்டை இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, திருவள்ளுவருக்கு நெத்தி இல்லை, நெஞ்சு இல்லை, இங்கே ஒரு பட்டை, இங்கே ஒரு பட்டை, இங்கே ஒரு பட்டை, கையில் 3 பட்டை, ஒரு பட்டை 7-8 பட்டை ஆயிடுச்சு. வெள்ளை வெட்டி காய மாத்திட்டாங்க. ஒரு அரசியல் கையில் ஆட்சி மாறினா பஸ் கவர் மாறலாம், ஏன் இங்க திருவள்ளுவர் மாறுறாரு? அவரே இதை பாடுபடுத்துறீங்க. அவர் என்ன பாவம் பண்ணாரு? அப்போ அவர் திருப்பி வந்தவர்களுக்கு திருப்பி இவர் கையில் கொடுத்து கத்தி குத்தல துப்பாத்திக்குவார். மவங்களா என்ன பாடுபடுத்துறீங்க? அந்த அளவுக்கு இன்னைக்கு திருவள்ளுவரையே இந்த பாடுபடுத்திருக்கோம். அதாவது திருவள்ளுவருங்கிறது வள்ளுவன் பேர் வச்ச சங்கர் சாரதி என்னுடைய முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொன்று படத்தோட கதை. நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே சார் ஆடியன்ஸ் வரணும் அப்போ என்ன டைட்டில்னு கேட்டேன். வள்ளுவன் அப்படின்னாப்புல நானும் சாத்தி சொல்ல மாதிரி நானும் ஷாக் ஆகிட்டேன். வள்ளுவன் நான் அப்போ கேட்டேன், திருக்குறள் வேறு தெளிவு மாதிரி ஒவ்வொன்றா பண்ண சொல்ல போடலான்ட்டு. இல்லை சார், அது இல்லை சார், நான் வேற என்ன ஒரு வள்ளுவர் அந்த குரல் கேத்த அந்த குரல் வச்சுட்டு அது தகுந்த மாதிரி கதை பண்ணியிருக்கேன் சார். ஓகே, நான் சொன்னார் அவர் இந்த மாதிரி குலா அரங்கில் கொள்றது தான் அரசனோட கடமை. உலகம் எப்படி பயிர் இடையில ஒரு கலையை கொடுங்கானோ அது மாதிரி குலாரம் கொள்றதும்
ஒரு அரசனோட கடமை இருக்கும். அரசனை கொண்டா கொலகாரனா அரசன் கொள்ளலாம், அரசனை கொடுக்குறாங்கன்னா அப்படி நடந்துருக்குங்க நாட்டுல. அப்ப அரசர்லாம் தெரியாம பண்ணிடுவாங்க. ஒரு பசுவோட கண்ணுக்குட்டிய அரசர் தேர்ல ஏத்திட்டாரு, தெரியாம ஏத்திட்டாரு. அரசர்கிட்ட முறையிட்டான், பசு முறையிட்டுச்சு, பையனை கொண்டுட்டான். அவன் அரசன். பையன் தப்பு பண்ணாலும் கண்ணை கொடுக்கறான்ல, அவன் அரசன். தப்பான புரிதல், தவறா புரிஞ்சுட்டு கோவலனுடைய மரணத்துக்கு காரணம் பாண்டிய மன்னர். கண்ணு வந்து நியாயம் கேட்டா, நியாயம் தெரிஞ்சு வச்சாக நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு. நம்ம தப்பு பண்ணிட்டு தெரிஞ்ச அடுத்தனுடைய செத்துட்டான் பாண்டிய மன்னர். அவன் அரசன். அவன் பையன் கற்பழிச்சாலும் சரி, அவன் பையன் கொலை பண்ணாலும் சரி, பையனை காப்பாற்றுறதுன்னா அது அரசன் இருக்க முடியாது. இன்னைக்கு நாடு அப்படி இருக்கு, நாடு அப்படி இருக்கு. ஒரு டைலாக், விரிவான டைலாக் ட்ரெய்லர்ல, உங்ககிட்ட பதவி இருக்கு, பணம் இருக்கு, எங்கிட்ட சட்ட நுணுக்கம் இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்தா சட்டத்தையே விலைக்கு வாங்கலாம், ஏன் நீதிபதியே விலைக்கு வாங்கலாம். இந்த காலகட்டத்தில் இந்த டைலாக் சொல்றதுக்கு பெரிய தைரியம் வேணும் சார். இன்னைக்கு நீதிபதியை விமர்சனம் பண்ணு சொன்னாலும் உள்ள வச்சுறாங்க. ஒரு வாட்ஸ்அப்ல என்ன நீதிபதி பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த நீதிபதி சொல்லிட்டாரு தூக்கி போடு. நீதிபதி கடவுளா? அரசனே தப்பு பண்றான், ஆண்டவனே தப்பு பண்றான், நீதிபதி தப்பு பண்ண மாட்டாரா? நீதிபதி சொன்னா அவங்களை தூக்கி உள்ள வச்சுறது. அப்படி இருக்க காலகட்டத்தில் நீதிபதியே விலைக்கு வாங்கிறோன்னு ஒரு டைலாக்னா அதுக்கு இயக்குனர் பாராட்டணும். ஏன்னா எனக்கு அந்த டைலாக் கட்டணும் எனக்கு பகிர்ந்துச்சு. நான் சிவகாசியில் ஒரு சீன் வச்சு விட்டேன். ஆனால் அந்த பேசுகிற டைலாக் வக்கீல் பேசுகிற டைலாக் தானே. சிவகாசியில் நான் வக்கீல் வந்து ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டாரு. நான் ஒரு நகைச்சுவைக்காக வச்சு விட்டேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருக்கும், திருச்சியில், தஞ்சாவூரில், மதுரையில், கும்பகோணத்தில், சென்னையில், செங்கல்பட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் என் மேலே கேஸ் இருந்துச்சு. என்ன வக்கீல் சொல்லிட்டேன்ல, என் மேலே மட்டும் இல்லை, என் மேலே நான் எல்லாம் எழுதுன்னு நான் நடித்த பாவத்துக்கு விஜய் மேலேயும் கேஸ் போட்டாங்க எல்லா கோர்ட்லையும். அவர் புடிச்சரு, அவர் பாவம், இந்த டைலாக் எழுதுன்னு தெரியாது, எடுத்ததும் தெரியாது, படம் பார்க்கவும் பார்க்குறாரு. அவங்களுக்கு கேஸ் 3 பேர் மேலேயும் எல்லா கோர்ட்லையும் கேஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு வக்கீல ஒரு நகைச்சுவா காட்டும்போது எனக்கு எல்லா கோர்ட்லையும் நம்மளுக்கு கேஸ் இருந்துச்சு. இந்த மனுஷன் ஒரு வக்கீல் வந்து நீதிபதியே விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாருன்னா உண்மையில இவர் வந்து 100 பேரரசுக்கு சமம். ஒரு டைரக்டர்களுக்கு முதல்ல நாட்டு பற்று இருக்கணும் சார், நாட்டு மேல அக்கறை இருக்கணும் சார், மக்கள் மேல அக்கறை இருக்கணும் சார். ஒரு நல்ல கலைஞன் வேற, வியாபாரி வேற. பொழப்புக்காக வயிற்று பொழப்புக்காக ஏதாவது சொல்லி படத்தை எடுக்கிற விட நாட்டு நல்லது செய்யணும், நாட்டுக்கு ஒற்றுமை உண்டாக்கணும், நாட்டில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும். அவதான் நல்ல கலைஞன். முதல்ல நல்ல கலைஞனாக்கணும் முதல்ல, அப்புறம் டைரக்டர் சம்பாதிக்கிறது அடுத்த விஷயம். ஒரு விஷயம் இப்ப சொல்றேன், ரொம்ப மனசு வலிச்சு ஒரு பேசும்போது. எங்க அம்மா இன்னைக்கும் வீட்டுல பாக்குறாங்க சார். ஒரு திரைப்பட இயக்குனர் பெருமையா இருக்கலாம், ஆனா ஒரு விஷயத்தை வெளிப்படையா சொல்றாங்க ஸ்டேஜ்ல. இந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்க அம்மா வீட்டுல பார்க்க கூடாது சார். நீங்க ஒரு வீட்டுக்கு ஓனர் ஆகி சொந்த வீடு வாங்கி உங்க அம்மா ராணிமே உட்காருவீங்க, அதான் வெற்றி. தாய்ப்பா சொல்லும் தோத்தது இல்லை எம்ஜிஆர் முதற்கொண்டு. நீ காமெடியாடு, ஆனா அதுல கருத்து நல்லா இருக்கணும். ஆக்ஷன் பண்ணிருக்கலாம், அதுல கருத்து நல்லா இருக்கணும். இன்னும் மக்களுக்கு சொல்ற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும், படமா இருக்கணும். அது இருக்கிற மக்கள் சீரழிக்கிற மாதிரியும்
படம் எடுக்கிறது அது நம்ம கலைக்கு பண்ற துரோகம். மக்கள் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது கலை சேவை, மக்களுக்கான சேவை. மக்களுக்குள்ள வன்முறையும் மக்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும் மக்களுக்கு திருப்பி பிரிவினையும் பண்ற மாதிரி வேணா அது கலைக்கு பண்ற துரோகம். அது நான் சொல்றேன், இந்த கலாச்சார சீரழி மாதிரி படம் எடுக்கிறாங்களா, அதை விட ஆபாச படம் எவ்வளவு மேல் சார், செக்ஸ் படம் எவ்வளவு மேல் சார். இந்த கலாச்சார சீரழிவு உண்டாகும் படம் எடுக்கிறத விட நீங்க காமத்தை மையமா வச்சு படம் எடுத்துருங்க. ஏன்னா அங்க கொடுத்துருவான் எங்காலு சென்சார், அங்க இளைஞர்கள் மறுக்கப்படுவாங்க. செக்ஸை விரும்புறவங்க போய் பார்ப்பான், காமத்துல விரும்புறவன் போய் பார்ப்பான், படமா போயிடும். ஆனா நாங்க பொதுவா படம் நடிச்சு உள்ள வந்து நல்ல படம் நடிச்சு உள்ள வந்து நீங்க கலாச்சார சீரியல் உண்டு பண்ணா தயவு செய்து அந்த மாதிரி வியாபாரியா இருக்காதீங்க. ஒரு நல்ல விஷயம் இது வந்து திருவிழா மூவிக்கிறாங்க, திருவிழா மூணாலும் அது நல்ல செஞ்சுருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், இன்றும் பெண்களுக்கு பலாத்காரத்துல பாதிக்கப்படுறாங்க, அதை ஒழிக்க வேணும். அதுக்கு ஒரு குரலின் அடிப்படையில ஒரு கதை வச்சிருக்கிறார். அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நல்ல விஷயம் தானே. அப்போ நல்ல கருத்தை நீங்க ஆக்ஷனா சொல்லுங்க, திருவிழா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, நல்ல கருத்தை சொல்லி சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க, முதல்ல பணம் சம்பாதிக்கிற ஏதாவது பண்ணிட்டு போறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்கு. முதல்ல அந்த வகையில சங்கர் சாரதிய ரொம்ப பாராட்டுறேன். ஒரு நல்ல விஷயம் எடுத்துட்டு திருவிழா சொல்லியிருக்காரு. ஒரு ஆன்மீகவாதி, சாமி நம்புறவர், பக்திமான், நல்ல விஷயம் தான் சொல்லுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் இதுல சேத்தன் பரத்திட்ட கதை சொல்லி மிஸ் ஆச்சு. பரத் இல்லையா, அது மாதிரி ஒருத்தர் பிடிச்சிருவான், அவன் தேடி இருக்காரு மனுஷன். சிவப்பு தோலா, பரத்து சிவப்பு தான் சார். நான் நல்லா பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். கதாநாயகி ஆசனா, அவங்க பேச ரொம்ப கலையா இருக்கு. ஒரு கதாநாயகியில் கொஞ்சம் ஒரு முகக்கலையான ஒரு கதாநாயகி, நல்லா நடிச்சிருந்தீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் அஸ்வந்த் வாழ்த்துக்கள். கேமரா நல்லா பண்ணியிருந்தாரு. வள்ளுவன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா இது எல்லாரும் உண்மை அடிச்சுட்டாங்க, எல்லாம் உண்மை அடிச்சுட்டாங்க. எனக்கு வந்து இதுல இருந்து சும்மா ஒரு படம் எடுத்தோம் அதெல்லாம் இல்லை. இவரோட உழைப்பு, ப்ரொடியூசருடைய இன்வால்மெண்ட்டு, கதாநாயகன் கதாநாயகி நடித்த வில்லன்கள் எல்லாருமே நல்ல இன்வால்வ்மோடு படித்து நடிச்சிருக்காங்கிற விஷயம் இந்த மேடையில் தெரிஞ்சது. இப்போ கூட்டம் வந்திருக்குல்ல, அதுல தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கொஞ்சம் மழை வந்தாலும் 10 பேர் மழையை காரணத்தில் வராமல் போயிடுவாங்க. மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் எது வந்தாலும் இந்த வள்ளுவன் திரைப்படத்துக்கு ஆயுதத்துக்கு வரவே வந்தீங்க. உங்களுக்கு நன்றி.